Hi viewers, welcome to our channel. Group 2 2A free test batch பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு டெஸ்ட் 6 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் 6க்கான போர்ஷன் என்ன அப்படின்னா 10th தமிழ், 10th சயின்ஸ் அண்ட் 10th சோசியல் சயின்ஸ். ஸோ ஃபுல்லாகவே 10th தான். டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். தமிழில் 100 கொஸ்டின்ஸ், ஜிகேல 100 கொஸ்டின்ஸ். ஓகேவா? இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸில் 9th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, டெஸ்ட் 5 வரைக்கும். ஸோ பார்க்காத இருக்கவங்களுக்கு அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அஸ் வெல் அஸ் என் ஸ்க்ரீன்லையுமே கொடுக்குறேன். பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா குரூப் 2 குரூப் டிஏவுக்கான ரிவிஷன் டெஸ்ட் சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஆப்பில் தான் வந்து நடக்கும். இனிமேலும் ஃபியூச்சரில் வரக்கூடிய கோர்சஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே வந்து ஆப்பில் தான் நடக்கும். மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆப்பில் தான். ஓகேவா? ஸோ ஆப்பில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குரூப் 2 குரூப் டிஏ ரிவிஷன் டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் 31 ஜூலை. ஓகேவா? ஜூலை 31ஓட லாஸ்ட் டேட். ஆகஸ்ட் 1லேருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். இதற்கான டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 350. இப்போ ஆஃபரில் 300 வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பில் லான்ச் பண்ணுறதுனால டெஸ்ட் சீரியஸ் இந்த ஆஃபர் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேவுக்கான ரிவிஷன் டெஸ்ட் சீரியஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் குரூப் 2க்கு எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்குறாங்களோ ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் கொடுத்து அந்த டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? யூனிட் 8 அண்ட் யூனிட் 9ல் அதிகப்படியான ஒவ்வொரு போர்ஷன்ஸும் எடுத்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி செம்மையாக பக்காவாக இருக்கும். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப் லிங்க் எல்லாருமே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு என்ன கோர்சஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் பிடிஎஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற ஃபோல்டரில் பிடிஎஃப்ஸ் எல்லாமே இருக்கும். அதே போல குரூப் 2 குரூப் டிஏ ஜிகே ரிவிஷன் டெஸ்ட் சீரியஸ் பை பண்றதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆப் வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் ஐடி கேட்கும் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்களே ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆயிரும், அல்லது ஒரு சிலருக்கு ஓடிபி வந்து வரும். ஓகேவா? ஸோ அதை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள ஆப்குள்ள என்ட்ரி ஆகிருவீங்க. அதில் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் ஷோ ஆகும். அந்த டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் குரூப் 2 குரூப் டிஏ ரிவிஷன் டெஸ்ட் சீரியஸ் ஜிகே ரிவிஷன் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். அதில் பை நவ் ஆப்ஷன் காட்டும். ஸோ அதில் பை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் மெத்தடில் நிறைய காட்டும். யூபிஐ, ஜிபே, பேடிஎம் எல்லாமே காட்டும். ஸோ உங்ககிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை வச்சு பே பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு 200 to 300 மெம்பர்ஸ்க்கு தான் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட் 350 சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஆஃபரில் 300 கொடுத்துருக்கோம். ஸோ ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல் இந்த ஆப்பில் டெஸ்ட் நடக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டு எழுதிட்டு ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் ராங்காக எழுதிருக்கீங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்க, டோட்டல் டைமில் எவ்வளோ டைமில் முடிச்சிருக்கீங்க ஃபிக்ஸ்டு டைமில், அதே போல் ஓவராலாக உங்களோட ரேங்க் என்ன, பர்சன்டேஜ் என்ன, கட் ஆஃப் என்ன எல்லாமே அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் டெஸ்ட் அன்லிமிட்டடாக நீங்கள் எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் வித் பிடிஎஃப் இப்போ ஒரு கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதனால அந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசனுமே கொடுத்து பிடிஎஃப் வந்து நாங்கள் கொடுப்போம். ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அதையும் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்துட்டு ஜிகேல வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் அண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே போல் டெஸ்ட் போய் எப்படி அட்டன் பண்ணணும், ஸோ எப்படி மார்க்ஸ்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் தனி வீடியோவே கொடுப்போம். ஸோ டோன்ட் வரி. ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வேணும் அப்படிங்கிறவங்க பை நவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கான போர்ஷன் என்னன்னா 10th தமிழ், 10th சயின்ஸ் அண்ட் 10th சோசியல் சயின்ஸ். ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் தமிழ். இந்த 200 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அதே போல் டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ டெலகிராம் சேனலில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் வேறு எது இருந்தாலும் எல்லா அப்டேட்ஸுமே எல்லாமே டெலகிராமில் தான் வரும். ஸோ டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனாரின் படைப்பு இது. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, திருக்குறள் மெய்ப்பொருளுரை தான். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் துரைமாணிக்கம், சிறப்பு பெயர் பாவலரேறு. அப்போ கவிஞரேறு அப்படிங்கிற சிறப்பு பெயர் யாருக்கு இருக்கு? கவிஞரேறு. ஆன்சர் தெரிஞ்சவங்க ஃபாஸ்ட்டாக சொல்லிக்கிட்டே வாங்க பார்க்கலாம். கவிஞரேறு அப்படிங்கிற சிறப்பு பெயர் யாருக்கு இருக்கு அப்படின்னா வாணிதாசன்.
ஸோ கவிஞரேறு, பாவலர் மணி அப்படிங்கிற சிறப்பு பெயர் இவருக்கு இருக்கு. அதே போல இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா அரங்கசாமி என்கிற எத்திராசலு அப்படின்னு சொல்லுவாங்க. வாணிதாசனுடைய இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு. அதே போல பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய தென் தமிழ், தமிழ் சிட்டு இந்த இதழ்கள் வாயிலா என்ன பண்ணியிருப்பாருன்னா தமிழ் உணர்வை வந்து பரப்பியிருப்பாரு. அதே போல இவர் இயற்றிய கனிச்சாறு அப்படிங்கிற நூல் 8 தொகுதிகளை கொண்டதா இருக்கும். நூறாசிரியம், மகப்பு குவஞ்சி, எண்ணியல் நூறு, இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே இவர் தான் இயற்றிருக்காரு. அதுல இவருடைய நூல் அப்படிங்கிறது கனிச்சாறு, அது 8 தொகுதிகளை கொண்டதா இருக்கும். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டா துரைமாணிக்கம். தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிக. நெல், சோளம், தென்னை, பனை இதெல்லாம் கொடுத்து இதோட இலை வகை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தவறானது இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்க்கலாமா? இதில் தவறானது அப்படிங்கிறது தென்னை தான். ஏன் தென்னை அப்படின்னாலும் ஓலை அப்படின்னு தான் வரணும். ஸோ அதுதான் தவறானதாக இருக்குது. நெல்லுனா தாள், சோளம்னா தோகை, பனை அப்படின்னா ஓலை. சரி, அப்போது தென்னை அப்படின்னா அதுக்கு என்ன வரணும்? ஓலை அப்படின்னு வரணும். அதுதான் தவறானதாக இருக்குது. அதே போல் சண்டு அப்படின்னா எதை சொல்லுவோம்? சண்டுனா காய்ந்த தாளும் தோகையையும் சொல்லக்கூடியது. சருகு, சருகு அப்படின்னா எதை சொல்லக்கூடியது? ஸோ இது இம்பார்ட்டன்ட், ஒரு டைம் கேட்டிருக்காங்க. சருகு அப்படின்னா காய்ந்த இலையை சொல்லக்கூடியது. அதே போல சோளம், கரும்பு இது ரெண்டுக்குமே அதோட இலை வகை அப்படிங்கிறது தோகை தான். ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, அதுதான் தவறானதாக இருக்கு. பின்வருபவர்களுள் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார்? ஆன்சர் யாரு? ஆப்ஷன் ஏ, ரா இளங்குமரனார் தான். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாவனர் வந்து சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதே போல அவரே வந்து இவரை வியந்து பாராட்டியவர் தான் ரா இளங்குமரனார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகத்தையும் வந்து அமைத்திருப்பார். மெத்த வணிகலன் என தமிழழகனார் எதனை குறிப்பிடுகிறார்? ஸோ எதை வந்து அவர் குறிப்பிடுகிறார்? முச்சங்கத்தையும் 50 வணிக கப்பல்களையும் அவர் மெத்த வணிகலன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல சந்த கவிமணி என குறிப்பிடப்படக்கூடியவர் யாருன்னா தமிழழகனார். தமிழழகனாருக்கு என்ன சிறப்பு பெயர் இருக்கு? சந்த கவிமணி அப்படிங்கிற சிறப்பு பெயர் இருக்கு. அதே போல இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சண்முக சுந்தரனார். இவர் வந்து 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்திருக்கார். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது ஒரு டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, பி மற்றும் சி ஆகிய இரண்டும். கொஸ்டின் 5, தவறான வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது தவறானது? ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழின் முதல் அகராதி சதுரகராதி, கரெக்ட், வீரமாமுனிவர் எழுதிய நூல். அடுத்து தேம்பாவணி நூலின் பாட்டுடை தலைவன் இயேசு கிறிஸ்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேம்பாவணி நூலோட பாட்டுடை தலைவன் யாரு? வளவன், அதாவது சூசையப்பர். சூசையப்பர் அப்படின்னு சொல்லலாம். சூசையப்பர் எனும் ஜோசப், இவரு தான் தேம்பாவணியோட பாட்டுடை தலைவர். ஸோ அப்போ இதுதான் தவறானதாக இருக்கு. அதே போல் இந்த தேம்பாவணி வந்து பார்த்தீங்கன்னா 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் 3615 பாடல்களையும் கொண்டுள்ளது. ஸோ அப்போ இதுதான் தவறானது. ஆப்ஷன் பி, தொன்னூல் விளக்கம் ஒரு இலக்கண நூல், கரெக்ட் தான். தேம்பாவணி 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட நூல், கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் தவறானது. அடுத்து பாருங்க, மேட்சிட், கொம்பு, புலை, அசும்பு, படலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேட்ச் பண்ணணும். ஸோ பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொம்பு, கொம்பு அப்படின்னா கிளை, புலை அப்படின்னா துளை, அசும்பு, அசும்பு அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? துளை. அசும்பு அப்படின்னா நிலம், படலை அப்படின்னா மாலை. ஸோ இப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ. பின்வருபவர்களுள் ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்துடலாமா? யார் யார் அப்படின்னா அகிலன் பெற்றிருப்பாரு, அதே போல ஜெயகாந்தன் பெற்றிருப்பாரு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் சி ஆகிய இரண்டும். இவங்க 2 பேருமே வந்து பெற்றிருப்பாங்க. ஓகேவா? அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் இன்னும் என்னென்ன விருதுகள்லாம் வந்து பெற்றிருக்காரு அப்படின்னா தாமரை திரு விருது வந்து பெற்றிருக்காரு, அதே போல சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காரு, குடியரசுத் தலைவர் விருதையும் பெற்றிருக்காரு. as well as ஞானபீட விருது பெற்றவர்களும் இவர் ஒருவர். மறுமை நோக்கி கொடுக்காதவன் என பரணரால் சிறப்பிக்கப்படும் வள்ளல் யார்?
யாரு? ஆன்சர் ஆப்ஷன் டி, பேகன் தான். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் அப்படின்னு சொல்லி ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க. அதியனை எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடிக்காரி அப்படின்னு சொல்லி கபிலர் வந்து சொல்லியிருப்பாரு. குமணன் பற்றி குறிப்பிட்டவர் யாருன்னா பெருந்தலை சாத்தரனார். இங்க மறுமை நோக்கி கொடுக்காதவன் அப்படின்னு பரணரால சிறப்பிக்கப்பட்டவர் யாருன்னா பேகன். பின்வரும் வாக்கியங்களை கவனிக்க. பார்க்கலாமா? என்ன கேட்டிருக்காங்க? மேற்கூறியவற்றில் சரியானவை எது அல்லது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, பாவாணர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். கரெக்டு தானே? இவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். கரெக்டு. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். ஆன்சர் ஆப்ஷன் சி, ரெண்டுமே கரெக்டு. அதே போல பாவாணரை என்னன்னு சொல்றோம்? மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி சொல்றோம். கலை ஞாயிறு அப்படின்னு கேட்டா நான் முத்துசாமி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இவர் மொழி ஞாயிறு அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாரு. தமிழ் சொல்லாராய்ச்சியில உச்சம் தொட்டவர். அதே போல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா பாவாணர் 174 சிறப்பு பெயர்களை கொண்டவர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 174 சிறப்பு பெயர்களை கொண்டவர் யார் அப்படின்னா சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவரான பாவாணர். இவருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல ஒரு சகாப்தன் என்றே கூறுகிறேன். இது யாரை பற்றி யாருடைய கூற்று? இவருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல ஒரு சகாப்தம் என்றே கூறுவேன். இது வந்து யாரை பற்றி யாருடைய கூற்று? யாரை பத்தி யார் சொன்னாங்க? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணாவுடைய கூற்று. ஸோ அவர் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன வரியில சொல்லியிருப்பாரு அப்படின்னா இன்னொரு கூற்றுல சொல்லியிருப்பாரு, களம்புகள் துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சார் கிடைத்து விட்டது, அதற்கு உனது புன்னகை தான் சாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? ஸோ இந்த கூற்றையும் வந்து சொல்லியிருப்பாரு அண்ணா. எப்பகுதியில் இருந்து வீசும் காற்றிற்கு கொண்டல் என்று பெயர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொண்டல் அப்படின்னு எங்கிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு சொல்றாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, கிழக்கு அப்படின்னா கொண்டல். இதுவே மேற்கு, மேற்குனா என்ன சொல்லுவோம்? கோடை. கிழக்குனா கொண்டல் அப்படிங்கிற இதுவும் இருக்கு. அதே போல என்னன்னு சொல்லுவோம்? குடக்கு அப்படின்னு சொல்லுவோம். மேற்குனா கோடை அப்படிங்கிறதும் இருக்கு. அதே போல குடக்கு, சாரி இதுக்கு தான் குடக்கு, மேற்குக்கு குடக்கு, இதுக்கு குணக்கு. ஸோ மாற்றி சொல்லிட்டேன். கிழக்கு அப்படின்னா குணக்கு. அதே தெற்கு அப்படின்னா தென்றல். ஸோ தென் பக்கமாக வீசக்கூடியது காற்றோட பெயரான தென்றல் அப்படின்னு அழைக்கப்படும். வடக்கு அப்படின்னா வாடை காற்று. கிழக்குனா கொண்டல் அப்படிங்கிற பெயர் இருக்கு, குணக்கு அப்படிங்கிற பெயரும் இருக்கு. மேற்குனா கோடைங்கிற பெயர் இருக்கு, குடக்குங்கிற பெயர் இருக்கு. அதே போல தெற்குனா தென்றல், வடக்குனா வாடை காற்று. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. முல்லை நிலத்தின் சிறுபொழுது யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ முல்லை நிலத்தோட சிறுபொழுது அப்படின்னா என்ன? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, மாலை அப்படிங்கிறது தான். அப்போ இதுவே முல்லை நிலத்தோட பூ அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முல்லை நிலத்தோட பூ என்ன? ஸோ முல்லை அப்படிங்கிறது அப்படியே வரும். தோன்றி பூ. அடுத்து என்ன? பிடவம். இதுவே முல்லை நிலத்துக்கான நீர் கேட்டாங்கன்னா சுனை நீர், காட்டாறு. இதுவே முல்லை நிலத்திற்கான மரம் கேட்டாங்கன்னா ஸோ கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் இதாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மரம் என்னது? கொன்றை, காயா, குருத்தம். ஸோ இது எல்லாமே முல்லை நிலத்துக்கான மரம். ஸோ மரமும் கேட்டிருக்காங்க, அதே போல் மலரும் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. முல்லை நிலத்தோட சிறு பொழுது இது அப்படின்னு கேட்டால் மாலை. இடம்புரி புயலால் தாக்கப்படும் பகுதிகளுள் பொருந்தா ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, ஆஸ்திரேலியா தான். ஸோ அப்போ ஜப்பான், சீனா, அமெரிக்கா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடம்புரி புயலால் தாக்கப்படக்கூடிய பகுதிகள். அப்போ ஆஸ்திரேலியா எந்த பகுதியால் தாக்கக்கூடியது அப்படின்னா வலம்புரி. வலம்புரி புயலால் தாக்கப்படக்கூடிய பகுதி தான் இந்த ஆஸ்திரேலியா. ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலியாவோட கிழக்கு கரை, ஹவாய் தீவுகள் இது எல்லாமே வலம்புரி புயலால் தாக்கக்கூடியது. அதே போல் இடம்புரி புயல் அப்படிங்கிறது எதை வந்து மையமாக கொண்டு உருவாகும் அப்படின்னா வங்கக்கடல்.
எந்நிலத்து மக்கள் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என சிறுபான்ற்று படை குறிப்பிடுகிறது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, நெய்தல். ஸோ நெய்தல் நில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல தொல்லோர் சிறப்பின் விருந்தேர் கோடலும் அப்படின்னு சொல்லி இவங்களை இந்த சிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இந்த வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல இந்த நெய்தல் நில மக்களை பற்றியும் பாணர்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கும் சிலப்பதிகாரம். பின்வருவனவற்றுள் சீவளமாறன் இயற்றிய நூல்களுள் பொருந்தா ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சீவளமாறன்னா யாரு? அதிவீரராம பாண்டியர். ஸோ நருந்தொகையை வந்து இயற்றியார் இல்லையா? நருந்தொகையை இயற்றியவர் தான் அதிவீரராம பாண்டியர். ஸோ அவருடைய இன்னொரு பெயர் தான் சீவளமாறன். ஸோ அந்த நருந்தொகைக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்னது? வெற்றி வேர்க்கை. அதே போல இவருடைய இதர நூல்கள் இன்னும் வேற என்னென்னலாம் நூல் இருக்கு அப்படின்னா வாயு சம்ஹிதை, திருக்கருவை, அந்தாதி, இதெல்லாம் இவருடைய இதர நூல்கள். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? பொருந்தா ஒன்றை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, விவேக சிந்தாமணி அப்படிங்கிறதான் பொருதானது. ஸோ லிங்க புராணம், நைடதம், கூர்ம புராணம் இது எல்லாமே இவர் இயற்றிய நூல்கள் தான். ஸோ விவேக சிந்தாமணி மட்டும் பொருந்தாதது. குருவுக்கன் இரடி பொம்மல் இப்பாடலில் சோறு என்ற பொருளில் வந்த சொல் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன? சோறு அப்படின்னாலே ஆன்சர் ஆப்ஷன் சி, பொம்மல். அப்போ இரடி அப்படின்னா திணை. கருங்கோட்டு சீரியால் பணையம் எனும் புறப்பாடல் உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, இன்மையிலும் விருந்து அப்படிங்கிறது தான். இலா என்னும் உரையாடு மென்பொருளை உருவாக்கிய நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, பாரத ஸ்டேட் வங்கி தான் இலா அப்படிங்கிற உரையாடு மென்பொருளை வந்து உருவாக்கி இருக்கும். அதே போல பெப்பர் அப்படிங்கிற இயந்திர மனிதனை உருவாக்கிய வங்கி எது? சாஃப்ட் வங்கி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் வாட்சன் அப்படிங்கிற கணினியை எந்த நிறுவனம் உருவாக்கியது அப்படின்னா ஐபிஎம் நிறுவனம் 2016 உருவாக்கியிருக்கும். ஸோ ஐபிஎம் நிறுவனம்னா வாட்சன் 2016. இது ஒரு கணினி. சாஃப்ட் வங்கி அப்படின்னா பெப்பர் அப்படிங்கிற இயந்திர மனிதன். ஓகேவா? இல்லை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டவற்றுள் தவறான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆப்ஷன் ஏ, குப்லாய் கான் சீன பேரரசை சேர்ந்த மன்னன். ஆமா, கரெக்டு தான். அதே போல பாருங்க, கீரா தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் எனப்பட்டன. கரெக்டு தான் இதுவும். அடுத்து மலைப்படுகடாம் பொருணராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறு. ஏன்? மலைப்படுகடாம் அப்படிங்கிறது ஒரு ஆற்றுப்படை நூல் தான். ஸோ மலைப்படுகடாம் அப்படிங்கிறது கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ அப்போ இது தவறு. அதே போல இந்த மலைப்படுகடாம் எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னா 583 அடிகளை கொண்டது. இந்த மலைப்படுகடாமோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பெருங்கௌசிகனார். மலைப்படுகடாமுடைய பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நன்னன். ஓகேவா? ஸோ அப்போ இது தவறானதா இருக்கு. குலசேகர ஆழ்வாரின் காலம் 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் தவறானது. குலசேகர ஆழ்வார் உய்யவந்த பெருமானை எவ்வாறு உருவகித்து பாடியுள்ளார்? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, அன்னை அப்படின்னு உருவகித்து பாடியிருப்பாரு. குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் என்ன? பெருமாள் திருமொழி. அது 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக வைக்கப்பட்டிருக்கு. அதே போல இது 105 பாடல்களை கொண்டது பெருமாள் திருமொழி. உய்யவந்த பெருமாள் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கு. ஸோ பாலக்காடு எங்க இருக்கு? கேரளாவில் இருக்கு. ஓகேவா? உரையாசிரியர்கள் பரிபாடலில் எத்தனை பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர்? உரையாசிரியர்கள் வந்து எவ்வளோ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 70 வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் கிடைத்துள்ள பாடல்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 24 மட்டும்தான். அதே போல இந்த பரிபாடலுக்கான சிறப்பு என்ன? ஓங்க பரிபாடல் அப்படிங்கிற புகழுடைய நூல். அதே போல பண்ணோடு பாடப்பட்ட நூல் அப்படின்னும் இந்த பரிபாடலை சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
பின்வரும் வாக்கியங்களை கவனிக்க. ஸ்டீபன் ஹாக்கிங் அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருதினை பெற்றுள்ளார். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேற்கூறியவற்றுள் தவறானவை இது அல்லது எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டீபன் ஹாக்கிங் வந்து அமெரிக்காவோட உயரிய விருதான அதிபர் விருதை பெற்றார் தானே. ஸோ அமெரிக்கா அப்படின்னா உயரிய விருது அதிபர் தான். ஸோ அவர் பெற்றார் தான், இது கரெக்ட். இவருடைய நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, இதுவும் கரெக்ட் தான். 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ ரெண்டுமே சரியானதாக தான் இருக்கு, இதில் தவறானது எதுவுமே இல்லை. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, இரண்டும் இல்லை. அதே போல ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற இதர விருதுகள்லாம் என்னென்ன? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது, உல்ஃப் விருது, காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு, இதெல்லாமே வாங்கியிருப்பார். அடுத்து பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. டெலிகிராஃப். டெலிகிராஃப் அப்படின்னா என்னது? தொலைவரி. டெலஸ்கோப் அப்படின்னா தொலைநோக்கி. டிரான்சாக்ட் அப்படின்னா செயல்படுத்துதல். டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னது? மாறுதல். ஸோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ இடம் விட்டு இடம் மாறுதல். ஸோ அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்ன? 2153. ஸோ இந்த டிரான்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இப்போது டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா அதை தான் உருமாறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே டிரான்ஸ்கிரைப் அப்படின்னா, டிரான்ஸ்கிரைப்னா என்னன்னா படி எடுத்தல். இதுவே டெலிமெட்ரி அப்படின்னா தொலை அளவியல். உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது எது என நீதி வெண்பா கூறுகிறது. ஸோ எதுன்னு சொல்லுது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கல்வியை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீதி வெண்பா வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆசிரியர் யார்? நீதி வெண்பாவோட ஆசிரியர் யார் அப்படின்னா காப்பா செய்குதம்பி பாவலர். இவர் வந்து சதாவதானி அப்படின்னு பாராட்ட பெற்றவர். அப்போ சதாவதானினா என்ன? ஒரே டைம்ல 100 செயல்களை ஒரே இடத்துல செஞ்சு காட்டுறது தான் சதாவதானி. 15 வயதிலேயே செயல் ஏற்றும் திறன் பெற்றவராகவும் இந்த பே செய்குதம்பி பாவலர் இருந்தார். ஸோ காப்பே செய்குதம்பி பாவலருக்கு ரொம்ப சிறப்பு பெயர் சதாவதானி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சதாவதானி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. கலிந்த பெரும் கேள்வினான் என கேட்டு முழுது உணர்ந்த இதில் இடைக்காடனாரின் நண்பராக குறிப்பிடப்படும் புலவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் யாரு? ஆப்ஷன் சி, கபிலர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா திருவிளையாடற் புராணத்தில் இந்த வரி அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கும். ஸோ அதில் தான் இந்த செய்தி வந்து சொல்லப்பட்டிருக்கும். திருவிளையாடற் புராணத்தோட ஆசிரியர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். இவருடைய காலம் வந்து கேட்டாங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. அதே போல மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவளவாய் காண்டம் அப்படின்னு சொல்லி 3 காண்டங்களையும் 64 படலங்களையும் கொண்டது திருவிளையாடற் புராணம். மொழிபெயர்ப்பு பற்றிய தவறான வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. சின்னமனூர் செப்பேட்டு சங்கம் மருவிய காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்ததென குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னது மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படின்னா அது வந்து சொல்லியிருக்கும் மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படிங்கிற இந்த அடியில சின்னமனூர் செப்பேட்டு சங்க காலத்திலேயே தமிழ்ல மொழிபெயர்ப்பு உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ சங்க காலத்திலேயே இங்க ஆனா சங்கம் மருவிய காலத்துல மொழிபெயர்ப்பு. ஸோ தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படின்னு வரணும். அதே போல சங்க காலம் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இதுதான் தவறானது. மொழிபெயர்ப்பு என்ற தொடரை தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ளார். கரெக்ட். ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு தான் நோபல் பரிசு பெற்றார். அதில் தான் இவர் சிறப்புடையராகவும் பெயர் பெற்றார். மொழிபெயர்ப்பு பயன்கலை என குறிப்பிடப்படுகிறது. இதுவும் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் தவறானது. குடக்கூத்து என்ற ஆடல் வகை எந்த ஆட்டத்திற்கு அடிப்படையாக கருதப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, கரகாட்டம் தான். மாதவி ஆடிய 11 வகை ஆடல். ஸோ அவங்க எத்தனை வகை ஆடல்கள் ஆடினாங்க? 11 வகை ஆடல்ல இந்த குடக்கூத்தும் ஒன்றா இருந்துச்சு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கரகாட்டத்துக்கும் அடிப்படை ஆட்டமாகவும் இருந்துச்சு. நீரத வரியா கரகத்து அப்படிங்கிற வரியால புறநானூற்றில் சொல்லப்பட்டிருக்கும். இருபாலருக்கும் பொதுவான பிள்ளை தமிழ் பருவங்களுள் பொருந்தா ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது பொருந்தாததா இருக்கு? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, கலங்கு அப்படிங்கிறது தான். ஸோ இருபாலருக்கும் பொதுவான பிள்ளை தமிழ் அப்படின்னா அப்போ என்னென்ன வரும்? காப்பு இருக்கு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இருக்கு. ஸோ அப்போ பொருந்தாது என்ன? கலங்கு தான். கலங்கு அப்படிங்கிறது பெண்பார் பிள்ளை தமிழோடைய பருவம். ஸோ அதனால இது பொருந்தாதது. தோழமை என்று அவர் சொல்லிய சொல் அவர் என குறிப்பிடப்படுபவர் யார்? ஸோ இதில் அவர் யார் இந்த சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படிதான் கேள்வி. ஸோ இன்டைரக்டாக கேட்ட கொஸ்டின்.
அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி ராமன் தான் வந்து சொல்லியிருப்பார். இது கம்பராமாயணத்தில் இந்த செய்தி வந்து இடம்பெற்றிருக்கும். கம்பர் ராமனது வரலாற்றை வந்து தமிழில் ராமாவதாரம் அப்படின்னு சொல்லி இயற்றி பெயரிட்டாரு. அதே போல் இந்த கம்பராமாயணம் 6 காண்டங்களை கொண்டது. வன்மை இல்லை யோர் டேஸ் இன்மை, கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் யாது? என்ன காரணம்? அங்கே வறுமையே இல்லாதனால அங்கே கொடை அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானம் பம்பாயில் நிறைவேற்றப்பட்ட நாள் எது? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1942 ஆகஸ்ட் 8. இது மாப்போ சிவஞானம். ஓகேவா? ஸோ மாப்போ சிவஞானமும் வந்து இருந்திருப்பாரு. தெற்கெல்லை கிளர்ச்சி, வடக்கெல்லை கிளர்ச்சி மற்றும் பல போராட்டங்களில் ஈடுபட்டவர் மாப்போ சிவஞானம். கன்னியாகுமரி வந்து தமிழ்நாட்டோட தென் எல்லையாக மாறிய நாள் அப்படின்னா எப்போ? 1956 நவம்பர் 1. ஸோ இதுக்கெல்லாம் மாப்போசி வந்திருப்பாரு. ஸோ இவர் வந்து சிலப்பதிகாரத்தை தான் வந்து ரொம்ப பெருமையுடைய நூலாக சொல்லியிருப்பார். அதனால சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். வியனா அருங்காட்சியகத்தில் கண்டெடுக்கப்பட்ட கையெழுத்து சுவடி எந்த நாட்டை சேர்ந்தது? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2ஆம் நூற்றாண்டோட இடைப்பகுதி. பின்வருபவர்களுள் தமிழரசு கழகம் யாரால் தொடங்கப்பட்டது? ஸோ யாரால் தொடங்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் பி மாப்போ சிவஞானம் தான். அதே போல் மாப்போ சிவஞானம் 1952 1954 வரைக்கும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் 1972 1978 வரைக்கும் சட்டமன்ற மேலவை தலைவராகவும் பதவி வகித்திருப்பார். இது சட்டமன்ற மேலவை உறுப்பினர், இது சட்டமன்ற மேலவை தலைவராயிருந்த காலம். தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தவறான இணை என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? காருகர் அப்படின்னா நெய்பவர். ஓகே. மண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர். மண்ணீட்டாளர் அப்படின்னா வெற்றிலை விற்போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்ணீட்டாளர்னா என்ன? சிற்பி. வெற்றிலை விற்போர் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? பாசவர். அவங்கள தான் வெற்றிலை விற்போர்னு சொல்லுவோம். ஸோ தவறானது இதுதான். அதே போல் ஓசுனர்னா எண்ணெய் விற்போர்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு. வெறுக்கை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அதுக்கான பொருள் செல்வம். இதுவே நொடை அப்படின்னா அதற்கான பொருள் விலை. தவறான இணையை கண்டறிக. அடிகள் நீரே அருள்க என்று கூறியவர் மணிமேகலையின் ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அடுத்து பாருங்க, இது வந்து கரெக்டு தானே. கோப்பரகேசரி என்ற பட்டத்தை கொண்டவன் 2ஆம் ராசராச சோழன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பாருங்க, கோப்பரகேசரி அப்படிங்கிற பட்டத்தை பெற்றவர் யாரு? ஸோ என்னன்னு வரணும்? கோப்பரகேசரி பட்டத்தை பெற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது தவறு. சாயாவனம் புதினத்தால் எழுத்துயிரில் புகழ் பெற்றவர் சா கந்தசாமி. கரெக்டு தான். கலைஞாயிறு என்று அறியப்படும் நா முத்தசாமி பத்ம விபூஷன் விருது பெற்றுள்ளார். கரெக்டு தான். இவர் கலைஞாயிறு கூத்துப்பற்றை அப்படின்னு சொல்லுவாங்க. கூத்துப்பற்றை நா முத்துசாமி அப்படிங்கிறவர் தான் கலைஞாயிறு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருப்பாரு. ஏன் அப்படின்னா அதாவது கூத்துக்கலையை வந்து மீட்டெடுப்பதே இவருடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசோட தாமரை திரு விருதையும் பெற்றிருப்பாரு. தாமரை திரு விருது, தமிழ்நாடு அரசோட கலைமாமணி விருதையும் பெற்றிருப்பாரு. ஸோ அப்போ ஆன்சர் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி. பின்வரும் வாக்கியங்களை கவனிக்க. இதில் சரியானவை எது அல்லது எவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் தேவராட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டு தான். ஸோ இது கரெக்டு. தேவராட்டம் அப்படிங்கிறது 8 to 13 ஆண்கள் வந்து கலந்துக்குவாங்க. அதே போல இதில் உரிமை என பொதுவாக அழைக்கப்படும் தேவ துதும்பி இசைக்கருவியாக இசைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். அதே போல் புறவி நாட்டியம், புறவி ஆட்டம் அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படக்கூடிய ஆட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் குதிரை ஆட்டம். ஸோ எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் இது மராத்தியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்தது. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. ரெண்டுமே சரிதான். மகசேசே விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி. MS சுப்புலட்சுமி தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருதை பெற்றிருப்பாங்க. இவங்க இன்னும் வேற என்னென்ன விருதெல்லாம் பெற்றிருக்காங்கன்னா தாமரை அணி விருது ஹெலன் கெல்லர் கிட்ட இருந்து பெற்றாங்க. இந்திய மாமணி அப்படிங்கிற விருதையும் பெற்றிருக்காங்க. படுகரைய மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து ராஜம் கிருஷ்ணனின் புதினம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. குறிஞ்சி தேன் அப்படிங்கிறது தான். அதே போல கரிப்பு மணிகள் அப்படிங்கிறது எதுக்கு? தூத்துக்குடியில உப்பள தொழிலாளர்களுடைய உவர்ப்பு வாழ்க்கையை பற்றி எழுதிய புதினம். அலைவாய் கரையில் அப்படின்னா ஸோ இது எதுக்கு அப்படின்னா மீனவரோட வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றிய புதினம்.
கூட்டு குஞ்சுகள் அப்படின்னா தீப்பெட்டி தொழிலில் குழந்தைகள் வந்து அவலப்படுறாங்க இல்லையா, ஸோ அந்த நிலை குறித்து எழுதிய புதினம். தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என குறிப்பிட்டவர் யார்? ஸோ யார் சொல்லியிருப்பாரு? ஒரு மூலங்கிலார் வந்து சொல்லியிருப்பாரு. இவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. வள்ளலோட பொருள் அப்படின்னா என்னன்னா இரவலனோட பொருள், வள்ளரோட வறுமை இரவலனுடைய வறுமை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரும் பதுமனார் சொல்லியிருப்பாரு. உதவியின்மை அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொன்னது யாருன்னா பூதன் தேவனார். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ஸோ எக்ஸ்ட்ரா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ நிறையா வந்து திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நிறையா வந்து தெரிஞ்சுக்கணும், நிறையா வந்து படிக்கும் போது ரிவிஷன் கொடுங்க. கடையேழு வள்ளல்களுள் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அப்படின்னு சொல்லி யார் வந்து இந்த வரிக்கு போற்றப்பட்டவர்? ஆன்சர் யாரு? ஆப்ஷன் டி, அதியன் தான். இதுவே எல்லாவற்றையும் கொடுப்பவன்னா திருமுடிக்காரி. இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி கொடுப்பவன் யார் அப்படின்னா ஆடு கோட்பாட்டு சேரலாதன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. கவிஞர் கண்ணதாசனின் முதல் திரையிசை பாடல் எது? ஸோ அவருடைய முதல் திரையிசை பாடல்னா என்னது? ஆப்ஷன் சி, கலங்காதிரு மனமே அப்படிங்கிறது தான். ஸோ கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா முத்தையா. சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னது? கவியரசு. ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் சிறுகுடல் பட்டியில் வந்து பிறந்தவர். 1949 இந்த கலங்காதிரு மனமே அப்படிங்கிற திரைப்பட பாடலை எழுதி அதோட ஆசிரியராக இருந்திருப்பார். ஆலங்கானத்து அஞ்சுவர இருத்து மதுரை காஞ்சி குறிப்பிடும் ஆலங்கானம் எம்மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, திருவாரூர்ல இருக்கு. தவறாக பொருந்திய இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, மாம்பிஞ்சி. மாம்பிஞ்சுனா மூசுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாம்பிஞ்சுனா என்னன்னு வரணும்? வடு அப்படின்னு சொல்லி வரணும். அப்போ மூசு அப்படிங்கிறது எதற்குரியது? பலாப்பிஞ்சி. ஸோ அப்போ இது தவறாக கொடுத்துருக்காங்களா? அடுத்து தென்னை. தென்னைனா குறும்பை, கரெக்டு தான். வாழை பிஞ்சு, ஸோ இளமை இதை வந்து கொடுத்துருக்காங்க. வாழை பிஞ்சுனா கச்சல், கரெக்டு. எல் பிஞ்சு அப்படின்னா கவை. ஸோ அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ. புயலிலே ஒரு தோணி என்பது யாரை பற்றிய முதல் புதினம்? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். ஸோ புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் அப்படின்னா புயலிலே ஒரு தோணி. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா பா சிங்காரம் அவர்கள். ஸோ அவருடைய காலம் என்னன்னா 1920 1997 வரைக்கும். தொல்லோர் சிறப்பின் இல்லற கடமையாக சிலப்பதிகாரம் எதனை எடுத்துரைக்கிறது? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, விருந்தோம்பல். ஸோ பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல இதை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய், இந்த வரி வந்து எதில் இடம்பெற்றிருக்குன்னா சிலப்பதிகாரம். ஸோ விருந்தோம்பல் பற்றியது. அதே போல விருந்தோம்பல் பற்றி இன்னொரு வரி, அல்லினாயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படிங்கிற வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா அது நற்றிணை. ஓகேவா? நற்றிணை. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8 தொகை நூல்கள்லேயே நல்ல அப்படிங்கிற அடைமொழி பெற்ற நூல் அது. அடுத்து பாருங்க, பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. காட்சி. ஸோ காட்சி அப்படின்னா எது வரும்? எக்ஸிபிஷனை தான் காட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து இருப்பு பாதை, ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ். புரட்சி அப்படின்னா என்னது? ரிவால்யூஷன். தொழில் நிறுத்தம் அப்படின்னா ஸ்ட்ரைக். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, 2 3 4 1. விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன். இதில் மீனவன் என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? பாண்டிய மன்னன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா திருவிளையாடற் புராணத்தில் இந்த வரி வந்து இடம்பெற்றிருக்கும். ஆசிரியர் யார்? பரஞ்சோதி முனிவர்னு தெரியும். 3 காண்டங்களும் 64 படலங்களும் கொண்டது அப்படிங்கிறது தெரியும். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய வேறு நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னென்னது? கலிவெண்பா, மதுரை பதிற்றுப்பத்து அந்தாதி, இது எல்லாமே அவர் இயற்றிய வேறு நூல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குமரகுருபரின் நூல்களில் பொருந்தா ஒன்றை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. கந்தர் கலிவின்பா அவருடைய நூல் தான். மதுரை கலம்பகமும் அவருடைய நூல்கள் தான். அதே போல மதுரை பதிற்றுப்பந்தாதி இதுதான் பொருந்தாதது. ஏன்? மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி இப்போதானே பார்த்தோம், இது பரஞ்சோதி முனிவருடைய நூல். ஸோ அப்போ இதுதான் பொருந்தாதது. திருவாரூர் மும்மணிக்கோவையும் இவருடைய நூல் தான். ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. இவருடைய காலம் என்ன? 17ஆம் நூற்றாண்டு. கங்கை படலம் கம்பராமாயணத்தில் எக்காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, அயோத்தியா காண்டம். இதுவே நாட்டு படலம் எந்த காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாலகாண்டம்.
கங்கைகான் படலம் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது அயோத்திய காண்டம். கங்கை படலம் அப்படின்னு கேட்டாலும் கங்கைகான் படலம்னு கேட்டாலும் அயோத்திய காண்டம் தான். இதுவே கும்பகர்ணன் இருக்காரு இல்லையா, அவருடைய வதைப்படலம் எதில் இருக்கு அப்படின்னா அது யுத்த காண்டம். ராசராச சோழனின் மெய்கீர்த்தியில் புலவர் யார் புலம்புவதாக குறிப்பிடுகிறார்? ஸோ யாரை சொல்லப்பட்டிருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி சிலம்புகள். செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது எது? ஸோ செய்யுள்ல ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லிசை அளபடை. பொறுத்தார் பூமி ஆழ்வார் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான இலக்கண குறிப்பு என்ன? ஆப்ஷன் பி வினையால் அணியின் பெயர். எக்கிலங்கிய உரநசையி இச்சொற்களில் உள்ள அளபடைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்க்கலாமா என்னென்ன அளபடைகள் இருக்கு? எக்கிலங்கிய அப்படின்னா ஒற்றளபடை, உரை உரநசையி இந்த மாதிரி ஈ அப்படின்னு வந்ததுனால என்ன அளபடைன்னு பார்த்துருப்போம். சொல்லிசை அளபடை, தளி ஈ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது சொல்லிசை அளபடை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பொறுத்துக. ஃபர்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக்களை இலக்கண குறிப்பு தான் கேட்டிருக்காங்க. மூதூர், மூதூர்னா என்ன? பண்பு தொகை. உருதுயர் அப்படின்னா என்னது? வினை தொகை. அடுத்து பாருங்க கைதொழுது, கைதொழுது அப்படின்னா என்னது? மூன்றாம் வேற்றுமை தொகை, கையினால் தொழுது. ஸோ ஆள் அப்படிங்கிறது வருது இல்லையா. அடுத்து தடக்கை, தட அப்படின்னு வந்திருக்கு. ஸோ உரிச்சொல் தொடர், சால உருதவ நனிக்கூர் களிமா கடி தட இது எல்லாமே உரிச்சொல் தான். ஸோ ஆன்சர் என்னது? இதுக்கு உரிச்சொல் தொடர். அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் பி 1 2 3 4. ஸோ அப்போ 54க்கு ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வரணும். 3 4 2 1. காலம் காட்டும் இடைநிலையும் பேரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் ஒரு சொல்லை போல் நடப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ வினை தொகை தான். ஓகேவா. முறுக்கு மீசை வந்தார் எவ்வகை தொகைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அன்மொழி தொகை. ஸோ அவர் ஒரு மனிதர் தான், ஆனால் அவருக்கு மீசை முறுக்கு மீசையா இருக்குன்னு சொல்லி அந்த இதை வச்சு குறிப்பிட்டு சொல்றாங்க இல்லையா, அதனால அன்மொழி தொகை. இந்த அன்மொழி தொகையை எப்படி பிரிக்கலாம்? அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு பிரிக்கலாம். விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவுடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு. இதை அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்று கூறும் நூல் எது? இப்பதான் ப்ரீவியஸா பார்த்தோம். ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி நற்றிணை. நண்பா எழுது என்பது டேஸ். ஸோ இது எவ்வகையான தொடர்? விழித்தொடர். ஸோ விழித்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, ஸோ விழித்தொடர். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுந்தற்று. இதில் இடம்பெற்றுள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தற்றுன்னு வந்திருக்கு. அற்று, தற்று, போல, போன்று, போல், ஒப்ப, உரல, புறைய. ஸோ இது எல்லாமே ஓம உருபு தான். அது வந்துச்சுன்னா நம்ம என்னதான் எடுக்கணும்? ஓமையணி அப்படிங்கிறதான் எடுக்கணும். ஸோ தற்றுன்னு வந்திருக்கு. ஸோ ஓமையணி. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல் என்று கூறுவது டேஸ் வலு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி கேட்ட வினாவுக்கு விடையளிக்கிறாங்க. ஸோ அது விடை வலு. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. ஸோ இதுக்கு என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி புதை சாக்கடை. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை என்னது? ஸோ எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அப்போ என்னது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏவல் விடை. ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன விடை? ஸோ சொல்றதுக்கு அதையே திருப்பி போட்டு கேட்குறாங்களே, அப்போ அந்த வினாவையே திருப்பி போட்டு கேட்கறது வினா எதிர் வினாதல் விடை. ஆப்ஷன் ஏ. பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். ஸோ அது என்னென்ன? ஆற்று நிரல் பொருட்கோள், மொழிமாற்று பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், விற்பூட்டு பொருட்கோள், தாப்பிசை பொருட்கோள், அலைமறி பாப்பு பொருட்கோள், கொண்டு கொட்டு பொருட்கோள், அடிமறி மாற்று பொருட்கோள் அப்படின்னு 8 வகை இருக்கு. செய்யுள்ள எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? முறை நிரல் நிறை பொருட்கோள். ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு இது எந்த பொருட்கோளோட எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி கொண்டுகுட்டு பொருட்கோளுக்கான எடுத்துக்காட்டு. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றிலை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. இக்குறளில் அழுக்காறு என்பதன் பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி பொறாமை அப்படிங்கிறது தான். அழுக்காறுனா பொறாமை. பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து இதில் எந்த ஏலாதி பாடலில் வரும் நூல் நோக்கி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஏலாதி பாடலில் வரக்கூடிய பாடல் வரி. இதில் நூல் நோக்கி என்பதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி இரண்டாம் வேற்றுமை தொகை நூலை நோக்கி. ஸோ அப்போ அங்கே ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு. அதே போல் இந்த வரி இடம்பெற்ற நூல் ஏலாதி. வரும் வண்டி இதில் உள்ள மகர குறுக்கம் ஒலிக்கும் மாத்திரை அளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ கால் மாத்திரை தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வகரம் வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போது கால் மாத்திரை. குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இது எவ்வகை தொடர்? ஸோ ஒரு செய்தியை தான் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி செய்தி தொடர். மைதிலி வந்தனல் பாடினால் இது எவ்வகை எச்சாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? வந்தா பாடிட்டா அதை முற்றெச்சத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போது முடிவடைஞ்சிருச்சு. ஆன்சர் ஆப்ஷன் சி முற்றெச்சம். கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது என்னது? கதிர்வேல் வெற்றிலை தின்றான் அப்படிங்கிறது இனங்குறித்தல். அடுத்து பாருங்க, பொறுத்துக வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாமா? ஸோ ஆடு, ஆடுனா அதோட இளம்பிள்ளை என்னன்னு சொல்லுவோம்? ஆடுனா குட்டி. இதுவே மான் அப்படின்னா கன்று. கீரினா கீரி பிள்ளை. சிங்கம்னா குருளை. கோழி குஞ்சு. ஸோ அப்போ மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் ஏ 31254. சிற்றோடை என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி மகர ஈற்று புணர்ச்சி. சிற்றோடை அப்படின்னா பண்பு பெயர் புணர்ச்சி. ஸோ ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 74க்கு ஆப்ஷன் பி. ஸோ இப்போது ஒரு டவுட் வரலாம், ஏன் சிற்றோடைய புணர்ச்சியில் பண்பு பெயர் புணர்ச்சியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா சிற்றோடை அதோட அளவை குறிக்குது. ஸோ அதனால் அது பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர்னாலே என்னது? நிறம், சுவை, அளவு, வடிவம் இது எல்லாத்தையும் குறித்து வரக்கூடியதான் பண்பு பெயர். அடுத்து பாருங்க, பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து பொழுது வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாமா? சிறுபொழுதுல கேட்டிருக்காங்க. சிறுபொழுது அப்படின்னா என்னது? ஒரு நாளோட 6 கூறுகளை தான் சிறுபொழுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் காலை. காலை அப்படின்னா எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லக்கூடியது? காலை 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் இருக்கிறது தான் காலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து நண்பகல். நண்பகல்னா காலை 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் நண்பகல்னு சொல்லுவோம். ஏற்பாடு. ஏற்பாடு அப்படின்னு எதை சொல்லுவோம்? பிற்பகல் 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும். மாலை அப்படின்னா 6 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும். யாமம்னா இரவு 10 மணிலிருந்து இரவு 2 மணி வரைக்கும். ஸோ அப்போ அதுக்கு நேராகவே இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 1 2 3 4 5. ஓகேவா? அதே போல் ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை எப்படி பிரிக்கலாம்னா எல் கூட்டல் பாடு அப்படின்னு பிரிக்கலாம். இதில் எல் அப்படின்னா அதற்கான பொருள் என்னன்னா ஞாயிறு. பாடு அப்படின்னா மறையும் நேரம் அப்படின்னு பொருள். ஒரு அடியில் உள்ள 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. ஸோ முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது அப்படின்னா என்ன? ஒரு அடியில் உள்ள 4 சீர்கள்லையுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு சீர், 2 சீர், 3 சீர், 4 சீர். காமனாக முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது அப்படின்னு கேட்டால் அது மோனை. ஆனால் 4 சீர்லையுமே முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி முற்று மோனை. பிழையற்ற தொடரை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது பிழையற்ற தொடர்னு பார்க்கலாமா? அவன் கவிஞன் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எப்படி வரணும்? இது தவறு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தாங்க. அவன் கவிஞன் அன்று அப்படின்னு தான் வரணும். அல்லன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லர்னா பன்மையை குறிக்கக்கூடியது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அவன் கவிஞன் அல்ல, அன்று. அவன் கவிஞன் அன்று அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி. புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் எத்தனை? ஸோ புறநானூற்றின் கண், அதாவது புறநானூற்றில் துறைகள் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 65 துறைகள் இருக்கு. முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி ஏறு தழுவுதல். அப்போ தேனெடுத்தல் அப்படிங்கிறது எந்த நிலத்திற்குரிய தொழில்? குறிஞ்சி நிலத்திற்குரிய தொழில். அதே போல மீன் பிடித்தல் அப்படிங்கிறது எந்த நிலத்திற்குரிய தொழில்? நெல்லை. முல்லைனா ஏறு தழுவுதல். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டானது. அரியவற்றுள் எல்லாம் பெரியாரை அரிதே அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா
சாரி ஆப்ஷன் பி, அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை அப்படின்னு சொல்லி வரணும். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், சி கிடையாது, ஆப்ஷன் பி. இதில் ஒழுங்குமுறைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அரியவற்றுள் எல்லாம் அரிதே அடுத்து பெரியாரை அப்படின்னு சொல்லி வரும் அந்த திருக்குறள் வரி. தீவகம் என்ற சொல்லின் பொருள் டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? தீவகம் அப்படின்னா விளக்கு, தீவக அணி. ஸோ தீவக அணி படிச்சிருப்பீங்க. தீவக அணினா என்ன? அதாவது ஒரு இடத்துல வைக்கப்பட்ட விளக்கு வரையில பல இடங்கள்லயும் என்ன பண்ணும்? வெளிச்சம் தரும் இல்லையா? ஸோ அந்த இதை போல செயல ஒரு இடத்துல நின்ற ஒரு சொல் அந்த செயலோட பல இடங்கள்லயும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருள் விளக்குறதுனால தீவகணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தீவகணிக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ விளக்க வச்சு சொல்லப்பட்டிருக்கும். சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் யாரு? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, ஜெயகாந்தன். நெக்ஸ்ட் மேட்ச் இட் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பா வகைக்கான ஓசை இப்போ பார்த்துடலாமா? வெண்பா அப்படின்னா என்னது? செப்பல் ஓசை. ஸோ செப்பல் ஓசைன்னு என்னன்னு சொல்லுவாங்க? இருவர் உரையாடுவது போன்ற ஓசையை செப்பல் ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க ஆசிரியப்பா. ஆசிரியப்பான அகவல் ஓசை. அகவல் ஓசைன்னா என்ன? ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசையை தான் அகவல் ஓசைன்னு சொல்லுவாங்க. அடுத்து களிப்பா. களிப்பாவுக்கு உரிய ஓசை என்ன? துள்ளல் ஓசை. இதுவே களித்தொகையில என்ன பாவகை இடம்பெற்றிருக்குன்னா களிப்பா. ஓகேவா? அப்போ துள்ளல் ஓசைனா என்ன? கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசையை சொல்லுவாங்க. அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது அப்படின்னு சொல்லுவாங்க. வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை தூங்கல் ஓசை. தூங்கல் ஓசைனா சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க, தாழ்ந்தே வரக்கூடியது. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. 3, 4, 2, 1. 84 பாருங்க. தீசோ வேணுகோபாலன் எக்காலத்து புது கவிஞர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, எழுத்து. கீழ்காணும் உயிரிழப்படைகளுள் பொருந்தா உயிரிழப்படை தொடரை சுட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ, கெடுப்பதுவும் கெட்டாருக்கு அப்படிங்கிறதான் பொருந்தாதா இருக்கு. உலார், உழவர், படாதவர், தூவு மலை, இது எல்லாமே பொருந்தக்கூடியது தான். ஸோ இதுதான் உயிரிழப்படைக்கு பொருந்தாதது. அடையெடுத்து ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் இது. ஸோ அடையெடுத்து ஆகுபெயர்னா எதை தான் சொல்லுவோம்? ஆப்ஷன் சி, திருக்குறள் தான். பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்க, செல்வி பாடினால், என் மாமா வந்தது, நான் வந்தேன் இடவலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பொருத்தமானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான். நாய் அப்படின்னா கத்தும் தான். அதே போல் கிளி பேசியது அப்படிங்கிறது அது மரபுல இதில் சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. தலையின் வகையறிக காய்முன் நிறை வருவது, இது என்னன்னு சொல்லுவாங்க? எத்தலை வகையின் பார்ப்படும் என்று கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த தலையில இது எதில் வரும்? ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி, களித்தலையில வரக்கூடியது. களித்தலைனா என்னது? பண்டைய தமிழ் பாடல்களில் ஒன்றான களிப்பாவில் மிகுதியாக பயின்று வரக்கூடிய தலையை தான் களித்தலைன்னு சொல்லுவாங்க. இது வெண்டலை, ஆசிரியத்தலை, களித்தலை, வஞ்சித்தலை என்று 4 வகை தலைகளில் ஒன்று தான் இந்த களித்தலை. ஓகேவா? அதே போல பார்த்தீங்கன்னா களித்தலை அப்படிங்கிறது அருவி நீர் கழிப்பது போல ஓசை துள்ளி நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். கிளி, கிளி, கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. ஸோ இந்த கிளினா என்னது? பறவை அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ இதை வச்சு கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கிளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சின்ன லீக்கு எது வரும்? இந்த சின்ன லீக்கு எது வரும் அப்படின்னா பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அச்சம் அல்லது பயம். கிளி அடிச்ச பயந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுதான். இந்த கிளி அப்படின்னா என்னது? கிளித்தல் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ இது பயம், அடுத்து கிளித்தல், அடுத்து ஒரு பறவை. ஸோ அப்போ எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. கொக்கக்க கூம்பும் பருவத்து இவ்வோமையால் விளக்கப்படும் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். பின்வருவனவற்றுள் எது உருவகம் அன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, மொழியமுது உருவக தான் படுத்திருக்காங்க, அடிமலரும் உருவகப்படுத்திருக்காங்க, தமிழ் தேனும் உருவகப்படுத்திருக்காங்க, கயற்கண் அப்படிங்கிறதான் உருவகப்படுத்தல. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. அயர்கூற்றில் வருவன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அயர்கூற்றில் எது பொருந்தாது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். மேற்கோள் குறிகள் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். அதே போல தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்கள் மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்க, மாறும், இது தவறு, மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது அவை அங்கே என மாறும். கரெக்டு.
காலப்பெயர்கள் அந்நாள் மறுநாள் என மாறும். இதுவும் கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது. அயற்கூற்றில் சொல்லும் போது காலப்பெயர்கள் அந்த நாளில் மறுநாள் வருவான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ அது அயற்கூற்றில் மாறும். தமிழ் டேஸ் ஓசை மொழி. தமிழ் வந்து டேஸ் ஓசை மொழினா என்னது? ஆன்சர் ஆப்ஷன் சி மெல்லோசை. நான்காம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும், வேற்றுமை உருபு கேட்கல, சொல்லுறுப்புகள் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருப்போம் ஒவ்வொரு வேற்றுமைக்குமே உள்ள சொல்லுறுப்புகள். அப்போ நான்காம் வேற்றுமைக்கான சொல்லுறுப்புகள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி பொருட்டும் நிமித்தமும். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் மரணம் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி மதுரை காஞ்சி. நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் எனும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஒன்றொளி பொதுச்சொல். ஆப்ஷன் ஏ. அகரவரிசையில் அமைந்துள்ளதை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வரும்னா இதுதான். ஸோ இங்கே வந்து உயிரெழுத்துலாம் வரல, உயிர்மெய் எழுத்துக்களில் தான் வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு மனத்துயர், அடுத்தது மீ வருமா, மாக்கு அடுத்தது, அடுத்து மீக்கு அடுத்தது தான் மூ, அடுத்து மே. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக்கா கூறுவது எதை சொல்றாரு? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி பெரிய புராணத்தை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சேக்கிலாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அருண்மொழி தேவர். இவர் பிறந்த ஊர் எங்க அப்படின்னா குன்றத்தூர். சேக்கிலார் வந்து தாம் இயற்றிய நூலுக்கிட்ட பெயர் என்ன? திருத்தொண்டர் புராணம். இது திருத்தொண்டமா கதை அப்படின்னும் அழைக்கப்படுது. அதே போல சைவ சமயத்துடைய சொத்து அப்படின்னு போற்றப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டா திருத்தொண்ட தொகை. ஓகேவா? அதே போல சைவ உலகின் விளக்கு அப்படின்னு போற்றப்படுது. எடுக்கும் மாக்கதை என நூலாசிரியரே குறிப்பிடுகிறார் அந்த திருத்தொண்ட தொகையை. கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறள். கீழ்வரும் சொற்றொடர்களில் உரி சொற்றொடரை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்களேன் என்னென்ன இருக்குது. விரிகடல் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா வினைத்தொகையில் வரும். முகத்தாமரையும் வராது. ஸோ கரக்கமலமும் வராது. கடிமுரசு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உரி சொல்ல அந்த கடி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி கடிமுரசு. ஓகே, இதோட நம்மளுக்கு தமிழ் அப்படிங்கிறது 10th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த 100 கொஸ்டின்ஸ் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 101 பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு கேட்டுட்டு சரியானது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கூற்று, அணு எண் 82க்கு மேல் உள்ள தனிமங்கள் தனிச்சையான கதிரியக்கத்திற்கு உட்படுகின்றன. ஸோ இது கரெக்டு தானே? அணு எண் 82க்கு மேலே இருக்கக்கூடிய தனிமங்கள் அப்படிங்கிறது தனிச்சையான கதிரியக்கத்திற்கு உட்படுகிறது அப்படிங்கிறது கரெக்ட். கூற்று 2 பாருங்க. அணு எண் 43 கொண்ட டெக்னீசியத்தோட அணு எண் 43, ஸோ டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றும் அணு எண் 61 கொண்ட புரோமித்தியம், ஸோ பிஎம் அப்படிங்கிற சிம்பிளில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆகியவையும் கதிரியக்க தனிமங்களாக உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி இரண்டும் சரியானவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 102 மேட்ச் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மேட்ச் பண்ணிடலாமா? என்ன கேட்டிருக்காங்க? ஐரின் கியூரி மற்றும் எஃப் ஜூலியட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மேட்ச் பண்ணலாம் பாருங்க. ஐரின் கியூரி மற்றும் எஃப் ஜூலியட் அப்படின்னா என்னது? செயற்கை கதிரியக்க செயல்பாடு. ரூதர்ஃபோர்ட் அப்படின்னா என்னது? இயற்கை கதிரியக்க செயல்பாடு. இதுவே ஓட்டன்ஹார்ன் மற்றும் எஃப் ஸ்ட்ராஸ்மேன் அப்படின்னா இவங்க எதுக்கு வருவாங்க? அணுக்கரு பிளவு. ஐன்ஸ்டீன் அப்படின்னாலே ஞாபகம் வர்றது என்னது? ஈக்குவல் டு mc². ஸோ இதுதான். ஸோ அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 2143. ஒரு கதிரியக்க சிதைவு செயல்பாட்டில் ஒரு போட்டான் வெளியிடப்பட்டால் அத்தகைய சிதைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி காமா சிதைவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 104 பாருங்க. ஸோ மேட்ச் ஷீட் தான் கேட்டிருக்காங்க. லிட்டில் பாய். ஸோ லிட்டில் பாய் அப்படின்னா இதுக்கு என்ன வரும்? ஸோ லிட்டில் பாய் அப்படின்னு யுரேனியத்தை சொல்லுவாங்க. ஃபேட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடியது எது? ஃபேட்மேன் அப்படின்னா புளூட்டோனியம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். லிட்டில் பாய் அப்படின்னு யுரேனியத்தை சொல்லுவாங்க. ஃபேட்மேன் அப்படின்னு சொல்லி புளூட்டோனியத்தை சொல்லுவாங்க. அணுக்கரு பிளவு அப்படின்னா
200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இதுவே அணுக்கரு இணைவு அப்படின்னா 3.84 × 10⁻⁻12 ஜூல் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் டி 4123. லிட்டில் பாய் யுரேனியம், ஃபேட்மேன் புளூட்டோனியம், அணுக்கரு பிளவு 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், அணுக்கரு இணைவு அப்படின்னா 3.84 × 10⁻12 ஜூல். ஹைட்ரஜன் குண்டு ஒன்றில் வெளியாகும் ஆற்றலானது அணுகுண்டு ஒன்றில் வெளியாகும் ஆற்றலை விட மிக அதிகமாக இருப்பது ஏன்? என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. இது அணுக்கரு இணைவு செயல்முறையை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது தான். அணுக்கரு இணைவில் உற்பத்தியாகும் ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா அணுக்கரு பிளவில் கிடைக்கும் ஆற்றலை விட அதிகமாக இருக்கும். ஸோ இதுவே ஒரு பாயிண்ட். அதுக்கான ரீசன் என்னன்னா அணுக்கரு இணைவு செயல்முறையை பயன்படுத்தப்படுறதுனால. பின்வரும் எந்த நிலையில் டாப்ளர் விளைவானது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்ளர் விளைவு அப்படிங்கிறது எதால் ஏற்படும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஒளி மூலமும் கேட்குணரும் ஒன்றை ஒன்று நோக்கி நகரும் போது. ஸோ இதுதான் டாப்ளர் விளைவுக்கான ரீசனாக இருக்கும். 5 ஓம் மின்தடை கொண்ட ஒரு மின்சார அடுப்பானது ஒரு மின்னழுத்த மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ கரண்ட் அடுப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மின்சார அடுப்பின் வழியாக 6 ஆம்பியர் அளவு மின்னோட்டம் பாய்ந்தால், அதாவது கரண்ட் வந்து 6 ஆம்பியர் வந்து கொடுக்குறாங்க. 5 நிமிடங்களில் உற்பத்தி செய்யப்படும் வெப்பத்தின் அளவை கண்டறியவும். அப்படி கொடுக்கும்போது 5 நிமிடத்தில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய வெப்பத்தோட அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ வரும்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும், 54,000 ஜூல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தவறான சமன்பாட்டினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஆம்பியர் அப்படிங்கிறது ஒரு கூலும் பை ஒரு வினாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டு தான். அடுத்து ஒரு வோல்ட் அப்படிங்கிறது ஒரு ஜூல் பை ஒரு கூலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். அதே போல் வந்துட்டு பாருங்கள், ஒரு ஓம் அப்படிங்கிறது 1 வோல்ட் டிவைடட் பை 1 வினாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தவறு. ஏன் அப்படின்னா ஒரு ஓம் அப்படிங்கிறது 1 வோல்ட் டிவைடட் பை ஒரு வினாடி கிடையாது, ஒரு ஆம்பியர் அப்படின்னு வரணும். ஸோ ஒரு ஓம் அப்படின்னா 1 வோல்ட் டிவைடட் பை 1 ஆம்பியர். இந்த இடத்துல ஆம்பியர்னு வரணும். ஸோ இதுதான் ராங். அடுத்த ஆப்ஷன் டி 1 கிலோவாட் ஹார் ஈக்குவல் டு 3.6 × 10⁻6 ஜூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட். அப்போது தவறானது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 109 பாருங்க. ஸோ இதுவுமே வந்து மேட்ச் ஷீட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்துடலாமா? பார்வை சிதறல் குறைபாடு. ஸோ பார்வை சிதறல் குறைபாடுனா விழி லென்ஸில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மை. விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு அப்படின்னா சிலியரி தசைகள் வலுவிழுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. தூர பார்வை அப்படின்னா விழிக்கோளத்தின் சுருக்கம். இதுவே கிட்ட பார்வை அப்படின்னா விழிக்கோளத்தோட நீட்சி. ஸோ கண் குறைபாடுலாம் உருவாகிறதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ பார்வை சிதறல் குறைபாடு அப்படிங்கிறது விழி லென்ஸில் ஏற்படக்கூடிய ஒழுங்கற்ற தன்மையால் ஏற்படும். விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு அப்படிங்கிறது சிலியரி தசைகள் வந்து வலுவிழக்கிறதுனால. தூர பார்வை அப்படிங்கிறது விழிக்கோளத்தோட சுருங்கிறதுனால. கிட்ட பார்வை அப்படிங்கிறது விழிக்கோளம் நீண்டு இருக்கிறது இல்லையா, அதனால ஏற்படும். ஸோ அப்போது இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஏ 4321. அதே போல் இன்னொன்னையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது கிட்ட பார்வை இதை வந்து சொல்கிறோம். இந்த கிட்ட பார்வை இருக்குல்ல, இந்த கிட்ட பார்வையை சரி செய்யக்கூடிய லென்ஸ் எதுனா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்ட பார்வையை சரி செய்யக்கூடிய ஆடி எது அப்படின்னா குழி ஆடி. இதுவே தூர பார்வையை வந்து சரி செய்யக்கூடிய ஆடி எது அப்படின்னா ஆடி அல்லது லென்ஸ் எது கேட்டாலும் குவி ஆடி அல்லது குவி லென்ஸ். ஸோ இதுக்கு கிட்ட பார்வைக்கு குழி ஆடி அல்லது குழி லென்ஸு. அதே போல் விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு பயன்படுத்தக்கூடிய லென்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இரு குவிய லென்ஸுகள். இது விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய லென்ஸ். இதுவே பார்வை சிதறல் குறைபாட்டுக்காக என்ன லென்ஸ் பயன்படுத்துவாங்கன்னா உருளை லென்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. வானத்தில் மேகங்கள் வெள்ளை நிறத்தில் தோன்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, அனைத்து நிறங்களோட ஒளியையும் சமமாக சிதறடிக்கிறதுனால தான் வானத்தில் மேகங்கள் அப்படிங்கிறது வெள்ளை நிறத்தில் தோன்றுது. தாவர உள்ளமைப்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் யாரு? ஆப்ஷன் டி, நெகமையா க்ரூ அப்படிங்கிறவர் தான் அழைக்கப்படுறாரு.
ஏன் இவர் இப்படி அழைக்கப்படுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா. தாவர உள்ளமைப்பில் பற்றிய தொகுப்பை முதல்ல வெளியிட்டவர் யாருன்னா இந்த நெகமியா குரு அப்படிங்கிறவர் தான். அதனால தான் இவரை உள்ளமைப்பியலின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க. அதே போல் உள்ளமைப்புனா என்ன, தாவரத்தோட உட்புற அமைப்பை பற்றி படிக்கிறது தான். ஸோ ஓகேவா. ஸோ அந்த தாவரத்தோட உட்புற அமைப்பை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அனோட்டோமி அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளமைப்பியல் அப்படின்னு சொல்லி இந்த படிப்பை சொல்லுவாங்க. இங்கிலீஷில் அனோட்டோமி. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. பொறுத்துக்க கேட்டிருக்காங்க ஆக்சிஜன், அடுத்து சைட்டோகைனின்கள், ஜிப்ரலின்கள், அப்சிசிக் அமிலம், எத்திலீன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ மேட்ச் பண்ணிடலாமா. இப்போ வந்து பாருங்க ஆக்சிஜன் அப்படின்னா குறைந்த செறிவில் வேர் உருவாதலை தூண்டுகின்றன, அதுதான் ஆக்சிஜன். அடுத்து சைட்டோகைனின்கள் அப்படின்னா செல் பிரிதலை ஊக்குவிக்கின்றது. அடுத்து வந்து பாருங்க ஜிப்ரலின்கள் அப்படின்னா கணுவிடை பகுதியின் நீட்சி. அப்சிசிக் அமிலம் என்ன பண்ணும், இறுக்கநிலை ஹார்மோன். எத்திலீன் அப்படின்னா மொட்டுகள் விதைகளின் உறக்கத்தை நீக்குகிறது. ஸோ இதுதான் இதோடைய பயன். ஸோ அப்போ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா பி 35412. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானது எது அல்லது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி பார்த்துடலாமா. நீராவி போக்கு என்பது இலைகளில் உள்ள இலைத்துளை மூலம் தாவரங்களில் உள்ள நீரானது ஆவியாதல் ஆகும். கரெக்டு தான். இலைத்துளையானது பகலில் திறந்தும் இரவில் மூடியும் காணப்படும். இதுவும் கரெக்டு தான். இலைத்துளையின் திறந்து மூடும் செயல்பாடானது காப்பு செல்களின் விரைப்பழுத்த மாறுபாடுகளால் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். ஸோ சரியானதான் கேட்டிருக்காங்க. மூணுமே கரெக்டாக இருக்கு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, மேற்கண்ட அனைத்தும் சரியானவை. அடுத்து பாருங்க 114 சுவாச ஈவினை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன, கரெக்டான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபைன் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா. ஆப்ஷன் ஏ சுவாச ஈவு அப்படின்னா ஈக்குவல் டு வெளியிடப்படும் CO2வோட அளவு டிவைடட் பை எடுத்துக்கொள்ளப்படும் O2வோட அளவு. இது ரெண்டும் வகுக்க கிடைக்கிறது தான் சுவாச ஈவு அப்படிங்கிறது. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஒளி சார்ந்த ஒளிச்சேர்க்கை வினையை கண்டுபிடித்தவர் யார். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ராபின் ஹில் அப்படிங்கிறது தான். ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளி வினை. ஸோ அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹில் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் கண்டுபிடித்ததுனால ஒளி சார்ந்த வினையோ அல்லது ஒளி வினையோ ஹில் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ராபன் ஹில் பார்த்தீங்கன்னா 1939 இந்த ஒளிவினை அப்படிங்கிறது முதல்ல கண்டறியப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. பின்வருவனவற்றில் ஒளிச்சேர்க்கை செயல்பாட்டை பிரிக்கும் காரணி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்தும் தான். ஆக்சுவலாக என்னென்னலாம் வரும்னா ஒளி சேர்க்கை செயல்பாட்டை பாதிக்கக்கூடிய காரணியில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா நிறமிகள் வரும், இலையோட வயது வரும், கார்போஹைட்ரேட்டோட செறிவு வரும், ஹார்மோன்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உட்புற காரணிகள்னு சொல்லுவாங்க. பாதிக்கக்கூடிய உட்புற காரணிகள், ஒளிச்சேர்க்கை செயல்பாட்டை பாதிக்கக்கூடிய உட்புற காரணிகளில் இந்த லிஸ்டெலாம் வரும். அதே போல் இதை வெளிக்காரணிகள் அப்படின்னும் பிரிக்கிறாங்க. பாதிக்கக்கூடியதில் வெளிக்காரணிகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் என்னென்னலாம் வரும்னா சூரிய ஒளி வரும், அதே போல் கார்பன் டை ஆக்சைடு CO2 வரும், வெப்பநிலை ஹீட் வரும், அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் H2O, அடுத்து கனிமங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெளிக்காரணிகள். ஸோ இது எல்லாமே டோட்டலாக பார்க்கும்போது ஒளிச்சேர்க்கை செயல்பாட்டை பாதிக்கக்கூடிய காரணி தான். இதில் ரெண்டாக உட்புற காரணிகள் என்னென்ன, வெளிக்காரணிகள் என்னென்ன, வெளியே அஃபெக்ட் பண்ணக்கூடியது என்ன, உள்ளே அஃபெக்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ இதில் பொருந்தாத இருக்கிறது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே பாதிக்கக்கூடிய காரணிகள் தான். ஸோ இலையின் வயது பார்த்தோமா, நிறமிகளும் பார்த்தோமா, வெப்பநிலை ஹார்மோனும் பார்த்தோமா. இங்கே வெப்பநிலை இருக்குது, ஹார்மோன் இருக்குது, பொதுவாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. மைட்டோகாண்ட்ரியாவின் செயல்பாடுகளை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், மைட்டோகாண்ட்ரியாவானது செல் சுவாசத்தின் ஒரு முக்கிய உறுப்பாகும். ஆமாம் கரெக்டு தான். மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது எப்போ கண்டறியப்பட்டிருக்கோம், 1857 கோலிக்கர் அப்படிங்கிற ஒரு ஆளை முதல்ல கண்டறியப்பட்டிருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து பாருங்க, செல்லில் கால்சியம் அயனிகளின் சமநிலையை பாதுகாக்கிறது. கரெக்டு தான். மைட்டோகாண்ட்ரியா செல்லின் வளர்ச்சிதை மாற்ற செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துகிறது. இதுவும் கரெக்டு தான். ஸோ அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்தும் சரியானவை தான்.
அடுத்து பாருங்க, சோடியத்தின் அணுநிறையை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோடியத்தோட அணுநிறைனா என்ன வேல்யூ வரும்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 23. ஓகேவா? இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான். ஸோ இங்கே ஒவ்வொன்றுக்கு பார்க்கலாம். சிலிக்கானோட அணுநிறை தான் இந்த 14. அப்போது இந்த 24 எதுக்கு வரும் அப்படின்னா மெக்னீசியம் Mg. இந்த 32 எதுக்கு வரும்னா சல்பர். சல்பரோடைய அணுநிறை எண் 32, மெக்னீசியத்தோட அணுநிறை எண் 24, சோடியத்துக்கு 23, சிலிக்கானுக்கு 14. பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அல்லது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மந்த வாயுவை தவிர ஏனைய மூலக்கூறானது தனித்த நிலையில் இருப்பது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்த நிலையில் இருப்பது இல்லை அப்படிங்கிறது தவறு. அடுத்து பாருங்க, அணுவானது தனித்த நிலையில் இருக்கும். இது கரெக்ட் தான். ஆட்டம் அப்படிங்கிறது தனித்த ஸ்டேட்ல இருக்கும். கரெக்ட். அது அடுத்தது வந்து பாருங்க, ஸோ இல்லை, இதுவுமே வந்து தவறு தான். அடுத்து தேர்ட் வந்து பாருங்க, ஒரு மூலக்கூறு என்பது ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் மிகச்சிறிய பகுதி. ஆமாம், மூலக்கூறு அப்படிங்கிறது தனிமம் அல்லது சேர்மத்தோட மிகச்சிறிய பகுதி. இது கரெக்டு. ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ராங்கு. அடுத்து பாருங்க, அணு என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய பகுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து கரெக்டு தான். அப்போது ஃபஸ்ட்டு செகண்ட் ராங், தேர்டு ஃபோர்த்து மட்டும் கரெக்டு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 3 மற்றும் 4 மட்டும் சரியானவை. அடுத்து பாருங்க, மேட்சிக் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில். குப்ரைட் அப்படின்னா அதுக்கு என்ன வரும்? ஸோ குப்ரைட் அப்படின்னா காப்பரோட ஒரு இதுதான். ஸோ அப்போ Cu அப்படிங்கிறது கண்டிப்பாக வரணும். அப்போ எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ 5th Cu2O அப்படிங்கிறது தான் குப்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூர்ஸ்பார் அப்படின்னா இதுக்கு என்ன வரும்? ப்ளூர்ஸ்பார் CaF2. இதுவே இரும்பு பைரைட் அப்படின்னா, ஸோ இரும்புனா அயன் Fe அப்படிங்கிறது வரணும். அப்போது என்ன வரும் அப்படின்னா இரும்பு பைரைட் அப்படிங்கும்போது FeS2. இதுவே கிரையோலைட் அப்படின்னா Na3AlF6. இதுவே சிட்ரைட் அப்படின்னா FeCO3. ஸோ இப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் சி 5 4 1 2 3. தாது உருவாக்கும் அல்லது சால்கோஜன் குடும்பத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி தொகுதி 16. சால்கோஜன் அப்படின்னாலே சால்கோஜன் ஃபேமிலினா என்னது? தொகுதி 16 தான். அதே போல் தொகுதி 14 என்ன குடும்பம்னு சொல்லுவாங்க? கார்பன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. தொகுதி 17 என்னன்னு சொல்லுவாங்க? ஹாலஜன் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே தொகுதி 18 அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்குமே தெரியும், இனட் கேஸ், மந்த வாயு. பின்வருவனவற்றில் எந்த பண்பானது ஆவர்த்தன அட்டவணையின் கிடைமட்ட வரிசையில் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி எலக்ட்ரான் நாட்டம் அப்படிங்கிறது தான். வெள்ளை விற்றியால் வெள்ளை துத்தம் கண்டறிக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வெள்ளை துத்தம் கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி Z2SO4.7H2O அப்படிங்கிறது தான் என்னது? வெள்ளை விற்றியால் அல்லது வெள்ளை துத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீல விற்றியால். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன? நீல விற்றியால் அப்படின்னா தோ இங்கே இருக்க பார்த்தீங்களா, CuSO4.5H2O. இதுதான் நீல விற்றியாலுக்கான ஃபார்முலா. அதே போல் MgSO4.7H2O இருக்கு இல்லையா, இது எதற்கான மூலக்கூறு அப்படின்னா எப்சம் உப்பு. ஸோ இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. நீல விற்றியால்னா CuSO4.5H2O, MgSO4.7H2O அப்படிங்கிறது எப்சம் உப்பு. அடுத்து கூற்று காரணம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு பாருங்க, கூற்று அறை வெப்பநிலையில் வைக்கப்படும் உணவானது குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்படும் உணவை விட வேகமாக கெட்டுவிடும். ரைட்டு தானே? ஸோ ஹீட்டான இடத்துல போய் வைக்கும்போது அது கண்டிப்பாக அந்த உணவு கெட்டுரும். கரெக்டு. காரணம், குளிர்சாதன பெட்டியில் வெப்பநிலையானது அறை வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும். கரெக்டு. எனவே வினைபுரியும் விகிதமும் குறைவாக இருக்கும். ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி, அதுக்கான விளக்கமும் சரியாதான் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூட்டிற்கான சரியான விளக்கம். அடுத்து பாருங்க, மேட்சிக் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒவ்வொரு இதுக்கும் காரத்துக்கும் அமிலத்துக்கும் pH வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் pH வேல்யூ இதை யார் கண்டுபிடித்தார் அப்படின்னா SP சாரல்சன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. ஓகே. அதே போல் pH அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா இப்படி மென்ஷன் பண்ணுவாங்க.
pH அப்படிங்கிறது -log 10H+. இதுவே pOH அப்படின்னா -log 10OH-. இதுவே pHயும் pOHயும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா 14. ஸோ இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரத்த பிளாஸ்மா இதில் இருக்கக்கூடிய pH மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 7.4. சமையல் சோடாவில் எவ்வளோ pH மதிப்பு இருக்குது அப்படின்னா 9. மனித உமிழ்நீர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மனித உமிழ்நீரில் எவ்வளோ 6 to 8 இருக்குது. வயிற்றில் சுரக்கும் அமிலம், ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா 1. காஃபிக்கான pH மதிப்பு என்ன அப்படின்னா 5.6. ஸோ இப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் பி 41253. எஸ்தரின் வினைச்செயல் தொகுதியினை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்தரின்கான இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். எஸ்டர் அப்படின்னாலே COOR அப்படிங்கிறது தான் எஸ்டர். ஸோ இதை வந்து பிரிக்கும் போது இப்படி தான் வரும். ஓகேவா? கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பார் இருக்கணும். ஸோ அப்போ இது கரெக்டானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி. ஒரு கரைசலின் pH மதிப்பானது 4.5 எனில் அதன் pOH மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துடலாமா? இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம் pH அளவுகோல் அப்படிங்கிறது ஒரு கரைசலில் உள்ள ஹைட்ரஜன் அயனியோட செறிவு அளவிடுவதற்கான அளவுகோல் தான். இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? pOHோட மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ pH வந்திருக்கு, pOH வந்திருக்கு. அப்போ அது ரெண்டுமே இருக்கக்கூடிய ஃபார்முலாவாக நம்ம எது பார்த்தோம்? pH + pOH = 14 பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணி போட போகிறோம். ஏன்னா ரெண்டுமே கொஸ்டினில் வந்திருக்கு. அப்போ என்னது? pH + pOH = 14 அப்படின்னா இதில் pHோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க? 4.5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு தேவையானது pOHோட வேல்யூ தான். ஸோ அப்போ என்ன படிக்கலாம்? pH இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? அப்போது pOH மட்டும் இங்கே இருக்குது 14. pHோட வேல்யூ தான் என்னது? 4.5. அப்போது 14ல் 4.5 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 9.5 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இதுதான் pOHோட வேல்யூ. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் 9.5, ஆப்ஷன் டி. கொஸ்டின் பாருங்க. 128. பின்வருவனவற்றில் எது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு HIV வைரஸ் ஆனது பரவும் முறை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ HIV வைரஸ் எய்ட்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, பாதிக்கப்பட்ட நபருடனான பாலியல் தொடர்பு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூய்மையாக்கப்படாத ஊசிகளை பயன்படுத்துதல். என்ன கேட்டிருக்காங்கன்னா பரவும் முறை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடி மூலம் பாதிக்கப்பட்ட தாயிடம் இருந்து அவரது குழந்தைக்கு பரவுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி பாதிக்கப்பட்ட நபருடன் உணவை பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது பரவும் முறை அல்ல அப்படின்னா ஆப்ஷன் டி தான். பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து உணர்வு இருக்கு இல்லையா, சாப்பாட்டை பகிர்ந்து கொள்றதுனால தான் எய்ட்ஸ் அப்படிங்கிறது வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 129 பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பீட்டா செல்களின் அழிவின் காரணமாக உருவாகும் இன்சுலின் குறைபாடானது முதல் வகை நீரிழிவு நோயை ஏற்படுத்துகிறது. ஸோ சர்க்கரை நோய் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் தான் ஆன்சர். இரண்டாம் வகை நீரிழிவு நோயானது கணையம் செயலில் இருப்பதால் ஏற்படுகிறது. இதுவும் கரெக்ட். ஸோ அப்போ ரெண்டுமே கரெக்ட். ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, இரண்டும் சரியானவை. தங்க அரிசி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தங்க அரிசி அப்படின்னா மரபணு மாற்றப்பட்ட அரிசியை தான் தங்க அரிசின்னு சொல்லுவோம். பீட்டா கரோட்டின் உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் வைட்டமின் ஏ குறைபாட்டை வந்து தடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்களேன். ஸோ இதுதான் வந்திருக்கு, இதுதான் கரெக்டான இதுவாக வந்திருக்கு சொன்ன ரீசனில். பீட்டா கரோட்டின் உற்பத்தி செய்யும் GM அரிசி, ஆப்ஷன் பி. iPS செல்கள் என்றால் என்ன? ஸோ iPS அப்படின்னா தூண்டப்பட்ட பல்திறன் மூலச்செல்கள் அப்படின்னு இதுக்கு சொல்லுவாங்க. iPS அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தோல் அல்லது ரத்தத்திலிருந்து பெறப்பட்ட செல்களை மாற்றி அமைப்பதன் மூலிமா உற்பத்தி செய்யப்படுது இந்த iPS செல்கள். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி, மூலச்செல்கள், ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ட்ரைசோமி 21 மற்றொரு பெயர் என்ன அல்லது மறுபெயர் என்ன? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, டவுன் நோய்க்கூட்டு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த கதிர் அறிவால் செல் இரத்த சோகை நோய் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை மரபணுவோட மாற்றத்தால் ஏற்படக்கூடிய நோய். இது வந்து RBCயை வந்து பாதிக்கும் இந்த நோய். ஓகேவா?
அவசர கால ஹார்மோன் என்று அழைக்கப்படும் ஹார்மோன் இது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, எபினெப்ரின். ஸோ நான் அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன், ஹார்மோன் ரிலேட்டடாக இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு பாருங்க, ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜனும் ப்ரோஜெஸ்ட்ரானும் இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெண் பாலின ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ப்ரோஜெஸ்ட்ரான் இது ரெண்டுமே இருக்கா? ஸோ இது ரெண்டுமே என்னதுன்னா பெண் பாலின ஹார்மோன். குளுக்கோஹான் இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றக்கூடியது இதோட பணி, குளுக்கோஹானோட பணி. அதே போல் எபினெப்ரினையும் அதே போல் நார்நெப்ரின், எபினெப்ரின் இருக்கு இல்லையா, எபினெப்ரின் மற்றும் நார் எபினெப்ரின் இது ரெண்டையுமே அவசர கால ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அந்த அவசர கால ஹார்மோனுக்குமே இன்னொரு பெயர் இருக்கு, என்ன அப்படின்னா சண்டை, பயமுறுத்தும் அல்லது பறக்கும் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. லாங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்கள் குளுக்கோகானை சுரக்கின்றன. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கொடுத்துட்டு தவறானது இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், லாங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்கள் குளுக்கோகானை சுரக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து லாங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள ஆல்ஃபா செல்கள் இன்சுலினை சுரக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தவறானது தான், ரெண்டுமே கரெக்டு கிடையாது. ஏன் அப்படின்னா ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அடுத்து பாருங்க, எந்த நாளமில்லா சுரப்பியானது தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, பிட்டிட்யூரி சுரப்பி தான். அதை யோசிக்கவே தேவையில்லை. பிட்டிட்யூரி சுரப்பி அப்படிங்கிறது மற்ற நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்துது, அது மட்டும் இல்லாமல் கட்டுப்படுத்துகிற வேலையும் செய்யுது. அதனால தான் இது தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 9, 1946 அன்று நடைபெற்ற அரசியலமைப்பு சபையின் முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஸோ தற்காலிக தலைவர்னாலே யாரு தான்? டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. இவருடைய பெயரை முன்மொழிந்தவங்க யாரு? கிருபாலினி. ஓகேவா? பின்வரும் எந்த புரட்சி நமது அரசியலமைப்பின் முகவுரையில் தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த புரட்சி? ஆப்ஷன் சி, பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சியோட ஆண்டு என்ன? 1789. ஸோ இந்த புரட்சி போது தான் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த 3 முழக்கங்களும் நம்மளோட அரசியலமைப்போட முகவுரையில் வந்து சேர்க்கப்பட்டது. ஓகேவா? முக்கியத்துவம் கொடுத்ததும் இதுதான். பின்வரும் எந்த சட்டம் அல்லது சரத்து குடியுரிமையை இழப்பதற்கான 3 வழிகளான குடியுரிமையை துரத்தல், முடிவுறச் செய்தல் மற்றும் இழத்தல் போன்றவற்றை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஸோ குடியுரிமை பற்றி சொன்னிச்சு அப்படின்னாலே இது குடியுரிமை சட்டம் 1955 தான். ஸோ அதில் தான் குடியுரிமை இழப்பதற்கான 3 வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்ன? துரத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல். அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகா சாசனம் என்று விவரிக்கப்படுகிறது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, பகுதி 3 தான் சொல்லுவாங்க. அரசியலமைப்போட 3ஆம் பகுதி. இது எதை பற்றி சொல்லக்கூடியது? அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி. இதுதான் இந்தியாவோட மகா சாசனம் அப்படின்னு சொல்லி விவரிக்கப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டிஎஸ்பி. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அல்லது எவை? ஃபர்ஸ்ட் பாருங்க, இது அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. கரெக்டு தான். அதே போல் இந்த டிஎஸ்பி அப்படிங்கிறது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, டிபிஎஸ்பி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை அப்படிங்கிறது கரெக்டு. இவை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். இது வந்து தவறானது, இது தவறு. இந்த கொள்கைகள் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. இது கரெக்டு தான். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, 3 மட்டும் தவறானவை. சரத்து 21A கீழ் பின்வரும் எந்த சட்ட திருத்தம் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்குது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்னது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 86வது அமெண்ட்மெண்ட். 2006ஆம் ஆண்டில் 2002 வந்து இந்த 86வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கும். இந்த சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்போட பிரிவு 45 வந்து திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழே தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். இந்த திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வி, அதாவது இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், அதாவது EECE அப்படின்னு சொல்லுவாங்க. EECE அப்படின்னா என்னன்னா இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். இதில் 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து வழங்க அறிவுறுத்தியிருக்கு இந்த சரத்து 21A படி. ஓகேவா? ஸோ அதுதான் தொடக்க கல்வி 6 வயதுலேருந்து.
அடிப்படை கடமைகள் குறித்த பரிந்துரைகளை செய்ய கீழ்கண்ட எந்த ஆளுமையின் கீழ் குழு ஒன்று அமைக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, ஸ்வரன் சிங் குழு. 1976 வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியை வந்து அமைத்து வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரை செய்தது. ஸோ நீங்கள் இதை பற்றி வந்து ஆராயுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய வந்து பரிந்துரைத்தது. அதன்படி 1976 மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நம்மளோட அரசியல் அமைப்பில் குடிமக்களோட பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. ஸோ அதுதான் இந்த ஸ்வரன் சிங் குழுவோட பணி. பின்வரும் எந்த துறைகள் பொது பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதாவது 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆண்டு என்ன? 1976. இது மூலம் மாற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எடைகள் மற்றும் அளவுகள் மாற்றப்பட்டதா? நீதி நிர்வாகம் இதுவும் மாற்றப்பட்டதா? கல்வியும் அப்படிதான். ஸோ கல்வி அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லிக்கலாம்? நீட் மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலில் போட்டுட்டாங்க. ஸோ எந்த ஒரு உத்தரவையும் வந்து என்ன பண்ண முடியாது, மத்திய பட்டியலிருந்து நம்மளால நீக்கி செய்யவே முடியாது. ஒரு பொது இதில் இருக்கும்போது ரெண்டு பேத்துக்கும் வந்து இல்லை நான் இதை வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வரும்போது இறுதி முடிவு மத்திய அரசோட தான் வந்து வெல்லும். ஸோ அதனால தான் நீட் பிரச்சனை இன்னுமே போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ கல்வி அப்படிங்கிறது பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதுவும் இருக்கு. தொழிற்சாலைகள் தான் இந்த லிஸ்ட்டில் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இதெல்லாம் பண்ணது இந்திரா காந்தி அம்மையார் தான். ஸோ அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட் 1976 அந்த சட்டத்திருத்தத்தை யூஸ் பண்ணி இந்த எல்லா வழியும் செஞ்சுட்டு போயிருப்பாங்க. அடுத்து பாருங்க, மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் அமைப்பது எந்த குழுவின் பரிந்துரை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, சர்க்காரியா குழுவோட பரிந்துரை. மத்திய மாநில அரசுகளோட உறவினை வந்து விசாரிக்கிறதுக்காக, ஸோ மத்திய மாநில அரசுகளோட உறவை பற்றி விசாரிக்கிறதுக்காக முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா, அவர்களால் 1983 இந்த சர்க்காரியா குழு அப்படிங்கிறது நியமிக்கப்பட்டது. இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 247 பரிந்துரைகளை வந்து முன்வைத்தது. இதில் 180 பரிந்துரைகளை மட்டும்தான் மத்திய அரசு வந்து செயல்படுத்தியிருக்கும். அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா 1990 அமைக்கப்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு குழு. இந்த சர்க்காரியா குழு பரிந்துரைத்தல ஒரு முக்கியமான பணி. 2000 ஆண்டு அரசியலமைப்பின் செயல்பாட்டை மதிப்பாய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட தேசிய சீராய்வு ஆணையத்தின் தலைவர் யார்? இந்த குழுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, MN வெங்கடாச்சலையா குழு. அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்யறதுக்காக 2000 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு வந்து ஒரு தீர்மானத்தின்படி திரு MN வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்காக தேசிய சீராய்வு ஆணையம் அப்படிங்கிறத இந்த MN வெங்கடாச்சலையா தலைமையில் அமைத்தது. ஸோ அதுதான் இது. குடியரசுத் தலைவரை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். குடியரசுத் தலைவரின் குடியிருப்பும் அலுவலகமும் ஒரே கட்டிடத்தில் அமைந்துள்ளது. கரெக்டு. ஒன்றியத்தின் நிறைவேற்று அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்கப்படும். கரெக்டு. அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவர் மீண்டும் அதே பதவிக்கு தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன் தேர்ந்தெடுக்க முடியாது? கண்டிப்பா தேர்ந்தெடுக்கப்படலாமே. ஸோ இதை தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி. பின்வரும் இந்திய தலைமை நீதிபதிகளில் யார் இந்திய குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன்ல யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துடலாமா? பாருங்க, யார் இதில் தலைவராக பதவி வகிச்சிருக்காங்கன்னு. பிஜன் குமார் முகர்ஜி கிடையாது, புவனேஸ்வர் பிரசாத் சின்ஹாவும் கிடையாது, முகமது ஹிதயத்துல்லா இருந்திருக்காரு, அது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வ் மித்ரா சிக்ரி இவரும் கிடையாது. கொஸ்டின் நல்லா நோட் பண்ணுங்க. இந்திய தலைமை நீதிபதிகளில் யாரு இந்திய குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார்? அப்போ இதை நோட் பண்ணணும். இந்திய தலைமை நீதிபதி எதுக்காக குடியரசுத் தலைவராக வந்து பதவி வகிப்பாரு? குடியரசுத் தலைவர் இல்லாத பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் அந்த பதவியை பார்ப்பாரு. அவரும் இல்லாத பட்சத்தில் யாரு பார்ப்பாரு? இந்திய தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவரோட பணியை பார்ப்பாரு. ஸோ அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அதனால வந்து என்ன பண்ணார் அப்படின்னா முகமது ஹிதயத்துல்லா வந்து தலைமை நீதிபதியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவர் பணியை வந்து இவர் பார்த்துருப்பார். ஓகேவா? ஸோ இதுதான் எந்த ஆண்டு வந்து நடந்திருக்கும் அப்படின்னா இந்த செயல் 1969 இந்த நிகழ்வு நடந்திருக்கும். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவரை அமைச்சராக நியமிக்க முடியாது. கரெக்டு தான்.
அடுத்து பிரதமர் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தவறு. பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவரை அமைச்சராக நியமிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. ஸோ பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை அப்படின்னாலும் அவரை நியமிக்க முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ள உறுப்பினர் ஆகிக்கணும். பிரதமர் தனது அமைச்சர்களின் பதவியை முடிவு செய்து பல்வேறு துறைகளை பகிர்ந்தளிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட், இதுதான் ஆன்சர். பிரதமர் தனது அமைச்சர்களோட பதவியை முடிவு செய்து அவர் தான் என்ன பண்ணுறாரு, குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லி அவங்கள பணி நியமனம் செய்கிறாரு. துறைகளை ஒதுக்கீடு செய்கிறவர் இவர் தான். ஸோ அது மூலியமா குடியரசுத் தலைவர் அவங்களுக்கு ஒதுக்கி கொடுப்பாரு. அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவரே நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. அடுத்து பாருங்க, அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஸோ அப்போ இதில் சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி மட்டும்தான். அடுத்து பாருங்க, மாநிலங்களிலிருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 530. ஸோ மக்களவைக்கு மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள், மாநிலங்களில் எத்தனை உறுப்பினர்கள் மொத்தம் இருப்பாங்க அப்படின்னா 543 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதில் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறது 530 பேர். ஓகேவா? மொத்த உறுப்பினர்கள் அப்படிங்கிறது 543. இதில் மாநிலங்களில் இருந்து 524 பேர் இருப்பாங்க, தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. யூனியன் பிரதேசங்கள், யூனியன் டெரிட்டோரிஸ்ல இருந்து 19 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 543 அப்படின்னு வரும். பின்வருவனவற்றில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இந்திய எல்லையில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் பார்வையாளராக இருக்கும் உரிமை உள்ளது. கரெக்ட். இவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி. ஆமா கரெக்ட். ஸோ இவரை தான் அரசின் தலைமை வழக்கறிஞர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, நாட்டோட உயர்ந்த சட்ட அதிகாரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சட்டம் படித்தவர் இல்லையா, அவங்க தான் சொல்ல முடியும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கும் அனைத்து சலுகைகளையும் விலக்குகளையும் அவர் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். ஸோ இதுவும் கரெக்டு. சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் பாராளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இதுதான் வந்து தவறு. ஓகேவா? குடியரசுத் தலைவர் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஊதியத்தை தான் அவர் வந்து பெறுவார். ஸோ இது பாராளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படுறது இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஜிடிபி என்பது குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து இறுதிப் பொருட்கள் மற்றும் சேவைகளின் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி சந்தை மதிப்பு. என்என்பி குறித்த பின்வருவனவற்றில் சரியானது இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்என்பி அப்படின்னா என்னது? நிகர நாட்டு உற்பத்தி. இதில் சரியானது இது அப்படின்னா ஆப்ஷன் சி ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து பாருங்க, 1934 ஆண்டின் அமெரிக்க காங்கிரஸ் அறிக்கையின்படி ஜிடிபியின் நவீன கருத்தினை முதலில் உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ சைமன் குஸ்னாட் அப்படிங்கிறவர் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஸோ அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ மஹப் உல் ஹக் அப்படிங்கிறவர் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1990 இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உலகமயமாக்கல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஸோ யார் அறிமுகப்படுத்தியிருப்பாரு? ஆப்ஷன் ஏ தியோடர் லெவிட் அப்படிங்கிறவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அடுத்து பாருங்க, மேட்ச் ஷீட்ல வந்து கேட்டிருக்காங்க, ஹரோ மோட்டோகிராஃப், பஜாஜ், டிவிஎஸ், பாரத் ஸ்டேட் வங்கி. ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க. இப்போ மேட்ச் பண்ணிடலாமா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒவ்வொரு நிறுவனமும் அதுக்கான தலைமையகம் வந்து கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹீரோ மோட்டோகார்ப் இது எங்கே இருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா தலைமையகம் புதுடெல்லி. பஜாஜுக்கான தலைமையகம் வந்து பார்த்தீங்கன்னா புனேல இருக்குது. ஸோ பைக் கம்பெனி ஹீரோவும் பஜாஜும். அடுத்து டிவிஎஸ் பாருங்க, டிவிஎஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? சென்னை தாங்க. பாரத் ஸ்டேட் வங்கி அப்படின்னா மும்பை. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்தெந்த நிறுவனம் எங்கெங்கே அதோட தலைமையகம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதே போல் பாரதி ஏர்டெல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஸோ அது எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் சி 3412. அடுத்து பாருங்க, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை தமிழ்நாடு எந்த தேதியில் அமல்படுத்தியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1 நவம்பர் 2016 அறிமுகப்படுத்தியது. ஓகே. பின்வருவனவற்றில் எது மறைமுக வரிகளின் கீழ் வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேளிக்கை வரி வரும், கலால் வரி வரும், முத்திரை வரி வரும். ஸோ ஆப்ஷன் ஏ செல்வ வரி அப்படிங்கிறது மட்டும் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர் JS மில்லின் கருத்துப்படி நேர்முக வரி அப்படின்னு என்ன சொல்லியிருக்காருன்னா,
யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே வரியை செலுத்துவதுதான் நேர்முக வரி. வரி செலுத்துபவரே வரிச்சுமையை ஏற்க வேண்டும். சில நேர்முக வரிகள் அப்படின்னு சொல்லி அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னா வருமான வரி, சொத்து வரி மற்றும் நிறுவன வரியை சொல்லியிருக்காரு. ஸோ அதில் செல்வ வரி அப்படிங்கிறது வராது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கூற்று யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே வரியை செலுத்துவதுதான் நேர்முக வரி. வரி செலுத்துபவரே வரிச்சுமையை ஏற்க வேண்டும் அப்படிங்கிற கூற்று யாருடையதுன்னு கேட்பாங்க. ஸோ பேராசிரியர் JS மில்லிங். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று குறிப்பிடப்படுவது இது. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ பார்த்த உடனே சொல்லிடலாம் என்னது. ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் தான். எதனால இதை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஸோ நிறைய சிறப்புகள் கோயம்புத்தூர்ல இருக்கு, அதனால தான் அப்படி சொல்றாங்க. அதுவும் மெயினாக சொல்லணும் அப்படின்னா பருத்தி நெசவாலை, அதாவது பருத்தி நெசவு தொழில் கோயம்புத்தூர்ல அதிகமாக இருக்கு. நெசவு தொழில் துறைகளுக்கு தமிழ்நாடு தாயகமாக இருந்தாலும் பருத்தி நெசவு தொழில் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல அதிகமாக காணப்படுறதுனால இது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் என்ன. ஆப்ஷன் பி 2016. பின்வருவனவற்றில் எந்தெந்த குறியீடுகள் மொத்த தேசிய மகிழ்ச்சியின் 4 தூண்களின் கீழ் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் பாருங்க, நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி வரும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரும். கலாச்சாரத்தை பாதுகாத்தல் மற்றும் ஊக்குவித்தல் வரும். ஸோ ஆப்ஷன் டி வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது மொத்த தேசிய மகிழ்ச்சியோட தூண்கள்ல வராது. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது GNH அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜிக்மே சிங்கே வாங்சக் அப்படிங்கிற ஒரு ஆளு. ஓகேவா. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிடும் போது பின்வருவனவற்றில் எது கருத்தில் கொள்ளப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் பாருங்க, பிறக்கும் போது ஆயுட்காலம் இது இருந்துச்சு. வயது வந்தோர் எழுத்தறிவு விகிதம் இருந்துச்சு. சமூக சமத்துவமின்மை கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தரம் இருந்துச்சு. பாலின சமத்துவம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 3 மற்றும் 5 மட்டும். ஓகேவா. அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல சரியானது அப்படின்னா என்னன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டா இருக்கும். GVA = GDP + மானியங்கள், அதாவது GDP + சப்சிடிஸ் அப்படிங்கிறது மைனஸ் நேரடி விற்பனை வரிகள். ஸோ அந்த வரிகள்ல நேரடி விற்பனை வரிகள் அப்படிங்கிறது வரும். ஸோ ஆப்ஷன் பி. உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையை வெளியிடும் அமைப்பு எது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன. ஆப்ஷன் ஏ சர்வதேச நாணய நிதியம் அப்படிங்கிறது தான். பின்வருவனவற்றிலிருந்து தவறான கூட்டினை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளின் நெட்டாங்குகளுக்கு இடையே உள்ள வேறுபாடானது 30 டிகிரி ஆகும். கரெக்டு தான். ஆரவல்லி மலைத்தொடரானது இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு தொடர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆப்வியஸ்லி ரைட். ஸோ இந்த ஆன்சரும் கரெக்டு தான். அடுத்து பாருங்க, IST அதாவது இந்திய திட்ட நேரம் 5 மாநிலங்கள் வழியாக செல்கிறது. இது கரெக்ட். கடக ரேகையானது 10 மாநிலங்கள் வழியாக செல்கிறது அப்படிங்கிறது தவறு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 3 கரெக்டா இருக்கு. ஸோ இது மட்டும் தவறானதா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வரும் எந்த நகரமானது கிரீன்விச் சராசரி நேரத்தில் இருந்தது GMT அதிகபட்ச நேர வேறுபாடு கொண்ட இடத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன. ஆப்ஷன் சி புவனேஸ்வர். டப்லா மலைகள், அபோர் மலைகள், மிஸ்மி மலைகள் மற்றும் பட்காய் பும் மலைகள் ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஸோ ஆன்சர் என்ன. ஆப்ஷன் பி பூர்வாஞ்சல் அப்படின்னு அழைக்கப்படுது. பின்வருவனவற்றில் ராஜஸ்தானில் காணப்படாதது எது. ஸோ ஏரி அதெல்லாம் கொடுத்துட்டு எது காணப்படாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சாம்பார் உப்பு ஏரி அப்படிங்கிறது ராஜஸ்தானில் தான் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதே போல மணல் திட்டுக்களுமே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா லூனியாறு இருக்கு. தராய் நிலப்பகுதி அப்படிங்கிறது தான் ராஜஸ்தானில் காணப்படாத ஒன்று. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்தியாவின் பீடபூமி பகுதியை மத்திய மலைப்பகுதிகள் மற்றும் தக்கான பீடபூமி என பிரிக்கும் நதி எது. ஸோ இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி நர்மதா நதி தான். ஸோ இந்த நர்மதா எதில் வரும். மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறு. நர்மதா, தபதி, மாஹி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்.
பின்வரும் ஆறுகளில் டெல்டாவை உருவாக்காத ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, தபதி ஆறு தான். தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? பருமலை காடுகள். பருவமழை காடுகள் அப்படின்னா வெப்பமண்டல இலையுதிர் காடுகள்னு சொல்லுவாங்க. கரெக்ட். இந்தியாவில் பொழியும் 75% அளவு மழையானது வடகிழக்கு பருவமழையிலிருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வடகிழக்கு பருவமழை கிடையாது, என்னது? தென்மேற்கு பருவமழை. ஸோ அப்போ இது தவறானதாக இருக்கு. ஸோ ஆன்சர் இதுதான். அடுத்து பாருங்க, வெப்ப குறைவு விகிதம். ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரம் செல்லும் போது 6.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலையானது குறைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், கரெக்ட். இது 10th ஜாக்ரபியில் ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் கூட. போத அலைக்காடுகள்னு அழைக்கப்படுறது மாங்க்ரோவ் காடுகள். இதுவும் கரெக்ட். ஸோ சி, டி, ஏ கரெக்ட். ஆப்ஷன் பி தான் ராங். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. காதர், பாங்கர் ஆகியவை பின்வரும் எந்த மண்ணுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, வண்டல் மண். என்ன வித்தியாசம்? காதர் அப்படின்னா புதிய வண்டல் மண், பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல் மண், அவ்வளோதான். அடுத்து மேட்சிட் கேட்டிருக்காங்க. ஸோ மேட்சிட் வந்து பார்க்கலாமா? அணை, அதோட ஆறு எடுத்திருக்காங்க. ஸோ தொடர்புடைய ஆறு. இப்போ பாருங்க, தெக்ரி. தெக்ரி எதோட தொடர்புடையது? பாகிரதி. ஹிராகூட் அப்படின்னா மகாநதி. அடுத்து நாகார்ஜுனா சாகர், இது எதோட தொடர்புடையது? கிருஷ்ணா ஆறுக்கு. சர்தார் சரோவர், இந்த அணை எதற்கு தொடர்புடையது அப்படின்னா நர்மதா. ஸோ அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ, 1, 4, 2, 3. அடுத்து பாருங்க, இதுவுமே வந்து மேட்சிட் தான். மாற்றுமுறை வேளாண்மையின் பேர் ஆறு. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்டிருப்பேன். பூனம் அப்படின்னா என்னது? கேரளா. அடுத்து பொடு அப்படின்னா ஆந்திர பிரதேசம். ஸோ வேளாண்மையோட பேர், அதோட ஆறு வந்து சொல்றாங்க. ஓகேவா? மாசன் அப்படின்னா என்னது? மத்திய பிரதேசம். ஜூம் அப்படின்னா அஸ்ஸாம். ஸோ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்ன? சி, 3, 2, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விதவைகளின் மறுமண சீர்திருத்த சட்டம் 1856. ஸோ இதுவே ஒரு கொஸ்டின் தான். விதவை மறுமண சட்டம் அப்படின்னா எந்த ஆண்டுனா 1856 ஆனது பின்வரும் எவருடைய முயற்சியினால் கொண்டு வரப்பட்டது? ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யாரு? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈஸ்வர சந்திர வித்யாசாகருடைய முயற்சியால் கொண்டு வரப்பட்டது. அதே போல இவங்களுடைய முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா என்னது? வங்காள உரை, நவீன வங்காள உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இல்லையா? பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யாரு? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, டாக்டர் ஆத்மராங் பாண்டுரங் தான் பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிறத நிறுவியிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய காலகட்டம் என்ன? 1825 1898 வரைக்கும். ஸோ பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிறது எப்போ நிறுவப்பட்டிருக்கும்? 1867. இதுவே பிரம்ம சமாஜம் கேட்டால் 1828 ராஜாராம் மோகன் ராயால நிறுவப்பட்டிருக்கும். சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை இயற்றியவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஜீவன் என்பதை சிவம் என்று கூறியவர் யார்? யார் வந்து சொல்லியிருப்பாங்க? ஆன்சர் ஆப்ஷன் டி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து சொல்லியிருப்பாரு. கீழ்காணும் வாக்கியங்களுக்கு உரித்தான ஆளுமையை காண்க. ஸோ இது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, இவர் தீண்ட தகாதவர்களுக்காக முதல் பள்ளியை திறந்தவர். இவரது படைப்பான குலாம்கிரியானது அடிமைத்தனம், அவரது தீவிர கருத்துக்கள் பலவற்றை கொண்ட ஒரு முக்கியமான நூலாகும். ஸோ எவ்வளோதான் கொஸ்டின் கொடுத்துருந்தாலும் நீங்கள் இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ரைட்டா? குலாம்கிரி அப்படிங்கிற படைப்பு யாரோடையது? ஜோதிபா பூலேயோடது. ஸோ இதை வச்சே நீங்கள் மற்ற கூற்று தெரியுதோ இல்லையோ இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இவர் மகாராஷ்டிராவில் பிறந்தவர், கரெக்டு தான். ஸோ இவர் தீண்டு தகாதவர்களுக்காக முதல் பள்ளியை வந்து திறந்திருக்காரு. இது ஒரு கொஸ்டின் பாயிண்ட்டு. இவருடைய படைப்பு என்னது? குலாம்கிரி. அதோட பொருள் என்ன அப்படின்னா அடிமைத்தனம், அது தீவிர கருத்துக்கள் பலவற்றை கொண்ட ஒரு முக்கியமான நூல். இவர் மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காரு. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, ஜோதிபா பூலே. எப்போ பிறந்தாங்கன்னா 1827. 1852 தான் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை வந்து புனேவில் திறந்திருப்பாங்க. அதே போல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா சத்தியசோதக் சமாஜம், உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை இவர் வந்து பிராமணர் அல்லாத மக்களுக்காக சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கியிருப்பார். ஸோ சத்தியசோதக் சமாஜத்தோட பொருள் என்ன கேட்டாங்கன்னா அதுவும் ஒரு கொஸ்டின். உண்மையை நாடுவோர் சங்கம் அல்லது உண்மையை தேடுவோர் சங்கம். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. மேற்கூறியவற்றுள் சரியானது எது அல்லது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? அலிகார் இயக்கம் மற்றும் தியோபந்த் இயக்கம் ஆகியவை இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. அலிகார் இயக்கம் அப்படிங்கிறது தான் இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம். ஸோ இதுக்கு வேணால் இந்த பாயிண்ட் பொருந்தும். ஆனால் தியோபந்த் இயக்கம் அப்படிங்கிறது ஒரு மீட்டெடுப்பு இயக்கம். ஸோ அதனால் இதுக்கு இந்த பாயிண்ட் பொருந்தாது. அலிகார் இயக்கம் அப்படிங்கிறது மட்டும்தான் இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம். அடுத்து பாருங்க, 1875 நிறுவப்பட்ட அலிகார் முகமதியின் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியானது இந்திய இஸ்லாமியர்களுக்கான கல்வி வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல் ஆகும். எஸ், கரெக்ட். ஸோ இது கரெக்டு, ஃபர்ஸ்ட் ராங். ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, 2 மட்டும் சரியானது. கொஸ்டின் பாருங்க, தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரக்னுமாய் மசியத் அஸ்னான் சபா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒவ்வொரு இதுவும் நல்லா நோட் பண்ணுங்க. ரக்னுமாய் மசியத் அசானன் சபா, இது யாருன்னு கொடுத்துருக்காங்கன்னா பெரம்ஜி மலபாரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பாருங்க. அடுத்து நிரம்காரி இயக்கம் அப்படின்னா பாபா தயால்தாஸ்னு கொடுத்துருக்காங்க. நாம்தார் இயக்கம்னா பாபா ராம்சிங் கொடுத்துருக்காங்க. ஜாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்னா நாராயணகுருன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எது தவறானது நாமளே இப்போ சொல்லிடலாமா? ரக்னுமாய் மச்சிதனன் சபா அப்படின்னா யாருடையது? பர்துன்ஜி நெவ்ரோன்ஜி. பர்துன்ஜி நெவ்ரோஜி. ஸோ இது தவறானதாக தான் இருக்குது. அடுத்து நிரங்காரி இயக்கம்னா பாபா தயால்தாஸ் தான். இது பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு அடிக்கடி இதெல்லாம் கேட்ட கொஸ்டின். நாம்தார் இயக்கமும் பாபா ராம்சிங், கரெக்ட். அடுத்து பாருங்க, ஜாது ஜன பரிபாலன சங்கம், இது யாருடையது? ஐயன்காளியோடது. ஸோ நாராயணகுருவால் ஈர்க்கப்பட்டு ஐயன்காளி தான் ஜாது ஜன பரிபாலன சங்கத்தை 1907 நிறுவியிருப்பார். ஸோ அப்போது இதுவும் தவறானது. எது தவறானதாக இருக்குது? ஃபர்ஸ்ட்டு 4th வந்து தவறானதாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 1 மற்றும் 4 மட்டும் தவறானது. அடுத்து பாருங்க, ராமலிங்க அடிகள் இயற்றிய ஏராளமான பாடல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, திருவருட்பா. அதை எதிர்த்து இது பண்ணவங்க என்னன்னு அதுக்கு பெயர் வைத்தாங்க? மருட்பா அப்படின்னு பெயர் வைத்தாங்க. திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நீலகிரி. ஸோ இந்த திராவிட மகாஜன சபை இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1891. ஓகேவா? பரைசி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, ஜாகி சரியத்துல்லா. அடுத்து வந்து பாருங்க, மேட்சிக் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்டா. ஒவ்வொரு எழுச்சிக்கும் அதுக்கு முக்கியமானவர்கள் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கோல் கிளர்ச்சி. எழுச்சியில் யார் வருவாங்க? பிங்க்ராயும் சிங்க்ராயும் தான் முக்கிய பங்காற்றியவர்கள். சந்தால் கிளர்ச்சி. ஸோ இது எங்க? இது யாருன்னா சித்து மற்றும் கனு. அடுத்து உலுகுலான் கிளர்ச்சி. இது யார் வருவாங்க? பிர்சா முண்டா. வஹாபி கிளர்ச்சி அப்படிங்கிறது திடுமீர். ஸோ டிடுமீர் அல்லது திடுமீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா டி, 4, 3, 2, 1. அடுத்து பாருங்க, சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டமானது 1908 பின்வரும் எந்த ஒரு நிகழ்வின் விளைவாக உருவாக்கப்பட்டது? ஸோ சோட்டா நாக்பூர் பிரச்சனை, அதாவது என்ன நடந்திருக்குன்னா இது ஒரு பட்டியலினத்தவர்களுக்கான பிரச்சனை தான். ஸோ அவங்க தான் அந்த சோட்டா நாக்பூர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இருந்திருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஒரு அரசர் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வேற ஒரு இனத்துக்கு குத்தகை கிட்டுருவாங்க. ஸோ அந்த சோட்டா நாக்பூரை மீட்டெடுக்கிறதுக்காக செய்யப்பட்ட புரட்சி தான் இது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோல் எழுச்சி. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, உல்குலன் கழகம். அதோட பின்னணியில் தான் வந்து உருவாக்கியிருக்கும். ஓகேவா? அதை விளைவாக வச்சு தான் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, பின்வருவனவற்றில் வாரிசு இழப்பு கொள்கையால் இணைக்கப்படாத பகுதி இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்க்கலாமா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆவாத் அப்படிங்கிறது தான். ஸோ சதாரா, சம்பல்பூர், ஜான்சி, நாக்பூர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபோட சில பகுதிகள் தான் இந்த ஜான்சி, நாக்பூர்லாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இணைக்கப்பட்ட பகுதி தான். இதில் ஆவாத் அப்படிங்கிறது மட்டும் இணைக்கப்படாதது. அடுத்து 1824 பராக்பூரில் சிப்பாய்கள் கிளர்ச்சி செய்ததன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா அவர்கள் கடல் கடந்து பர்மா செல்வதை விரும்பவில்லை அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, மேட்சிக் தலைவர்கள், ஸோ அவங்களுடைய பகுதிகள் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துடலாமா? நானா சாஹிப் எங்க? லக்னோ. ஸோ லக்னோவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை தாங்கினார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது? பேகம் ஹஸ்ரத் மஹால். பேகம் ஹஸ்ரத் மஹால் எங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து மாற்றி சொல்கிறேன். நானா சாஹிப். நானா சாஹிப்புக்கு கான்பூர் வரும்.
பேகம் ஹஸ்ரத் மகால் அப்படின்னா தான் லக்னோ. பேகம் லக் அப்படின்னு சொல்லியிருப்போம். பேகம் கிடைக்கிறது லக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. லட்சுமி பாய். லட்சுமி பாய் வந்து எதுக்கு வருவாங்க? ஸோ லட்சுமி பாய் அப்படின்னாலே ஜான்சி தான். கான் பகதூர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பரேலி. அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் பி 2 3 4 1. அடுத்து பாருங்க, நீல் தர்பன் நாடகமானது பின்வரும் எந்த கிளர்ச்சியுடன் தொடர்புடையது? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி அவுரி கிளர்ச்சி. ஸோ அல்லது இண்டிகோ கிளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, பின்வரும் அமைப்புகளை அவை தோற்றுவிக்கப்பட்ட காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருங்க, பம்பாய் மாகாண சங்கம். ஸோ இதோட ஆண்டு 1885. காங்கிரஸ் வந்து அமைக்கப்பட்டதுலேயே ஸோ அந்த ஆண்டு தான். மதராஸ் மகாஜன சங்கம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? ஸோ மதராஸ் மகாஜன சபை அப்படின்னு கேட்கலாம், அல்லது சென்னை மகாஜன சபை அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான். ஸோ இதுக்கான ஆண்டு என்னன்னா 1884. சென்னை வாசிகள் சங்கம் கந்துக்கூரி வீரேசலிங்கத்தால் 1852 தொடங்கப்பட்டது. பூனா சர்வஜனிக் சபை இது யார்? எம்ஜி ரானடே 1870. ஸோ இப்போ இது காலவரிசைப்படி கேட்டிருக்காங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இதுதான் ஃபஸ்ட்டு, அடுத்து இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து இல்லையா? அப்போது வந்துட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு தேர்டு தான் வரணும். அப்போது தேர்டு, செகண்டாக எது வரணும்னா ஃபோர்த்து வரணும். ஸோ அப்போ 2 ஆப்ஷன்லையுமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டுக்கும் சிக்கும். அடுத்து பாருங்கள், தேர்டாக என்ன வரணும்னா செகண்ட் வரணும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, துக்க நாளாக அனுசரிக்கப்பட்ட தினம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 1905 அக்டோபர் 16. ஏன்? வங்காளம் வந்து அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் தான் இது. அக்டோபர் 16 1905. ஸோ அதுதான் துக்க நாளாக வந்து அனுசரிக்கப்பட்டது. அடுத்து வந்து பாருங்க, தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? லாலா லஜபதி ராய் அப்படின்னா பஞ்சாப் தான். அடுத்து பாருங்க, பால கங்காதர திலகர் இவர் மகாராஷ்டிரா தான். அடுத்து பாருங்க, பிபின் சந்திரபால் அப்படின்னா குஜராத்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிபின் சந்திரபால் இங்க வங்காளத்தை சேர்ந்தவர். ஸோ இவர் தான், இதுதான் தவறானது. வஉசி தமிழ்நாடு தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் ராம். அடுத்து பாருங்க, பம்பாயில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ லோகமானிய திலகர். கொஸ்டின் பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட்? மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி டி முத்துசாமி தான். அடுத்து பாருங்க, மதராஸ் மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். த ஆன்சர் யார்? பி ரங்கையா இவர் தான். 1884 மே 16 மதராஸ் மகாஜன சபை வந்து பார்த்தீங்கன்னா எம் வீரராகவாச்சாரியர், பி ஆனந்தச்சார்லு, பி ரங்கையா போன்றவரால் தொடங்கப்பட்டிருக்கும். அதோட முதல் தலைவராக பதவி வகுத்தவர் யார் அப்படின்னா பி ரங்கையா அவர்கள் தான். அதோட செயலாளராக தான் யார் இருந்திருப்பாங்கன்னா பி ஆனந்தச்சார்லு வந்து இருந்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1885 பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் மதராஸிலிருந்து எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 22. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா 1885 பம்பாயில் வந்து நடந்திருக்கும். இதில் மொத்தம் 72 பிரதிநிதிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் 22 உறுப்பினர்கள் மதராஸை சேர்ந்தவர்கள். அடுத்து வந்து பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தானது. நீ எவ்வளோதான் வசதி ஏசியே போட்டு கொடுத்து நீ ரயிலில் நீ என்னை பயணித்தாலும் அதில் அடிமையாக இருக்கிறத விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியில் காத்தோட போகிறது அது ஒரு தனி சுகம்தான் அப்படிங்கிற பாயிண்ட் சொன்னது யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள். ஃபைனல் கொஸ்டின். 1920 தேர்தலுக்கு பிறகு மதராஸ் மாகாணத்தின் முதலாவது முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் யாரு? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுப்பராயலு. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மதராஸ் மாகாணத்தோட முதலாவது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 200 கொஸ்டின்ஸ் 10th சயின்ஸ், தமிழ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெலகிராமில் ஜாயின் ஆகாத இருக்கவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து ஷேர் பண்ணிடுவோம். அதே போல் ஆப் டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ குரூப் 2A ஜிகே ரிவிஷன் டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் ஆகிறதுக்கு லாஸ்ட் டேட் ஜூலை 31. ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் ஆகக்கூடிய 200 to 300 மெம்பர்ஸ்க்கு தான் அந்த ஆஃபர் ப்ரைஸான 300 அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு மேலே போகும்போது
போகும்போது 350 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஆஃபர் அப்படிங்கிறது லிமிட்டட் டேஸ் மட்டுமே இருக்கும். ஸோ ஜாயின் ஆகிறவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எப்படி ஆப் வந்து யூஸ் பண்ணணும், டெஸ்டர்ஸ் எப்படி அட்டன் பண்ணி பார்த்து உங்கள் மார்க்ஸ்லாம் பார்க்கணும், எல்லா டீட்டெயில்ஸுமே அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் அந்த வீடியோவை இன்ஸ்க்ரீனாகவும் கொடுக்குறேன். பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஜாயின் ஆகிறவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது அன்லிமிட்டடாக எழுதி பார்த்துக்கலாம் காய்ஸ். வித்தின் எ செகண்டில் நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ரேங்க், அதே போல் எத்தனை கொஸ்டின்ஸ் இன்கரெக்ட், எத்தனை கொஸ்டின் கரெக்டு, ஸோ கரெக்டாக எழுதுனதுக்கான ஆப்ஷன் என்ன, இன்கரெக்டாக எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் எழுதியிருக்கோம், அது கரெக்டான ஆன்சர் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே போல் அன்அட்டெம்ப்டட் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணாத இருக்கீங்க, ஓவரால் ரேங்க் என்ன, எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, அதில் உங்களோட ரேங்க் என்ன, எல்லாமே நீங்கள் வித்தின் செகண்டில் பார்த்துக்கலாம். எகெயின் 100 டைம்ஸ் கூட நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆப் அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் எல்லாமே நம்மளோட கோர்சஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸாக இருக்கட்டும் எல்லாமே ஆப்பில் தான் வரும். ஸோ அதே போல் நீங்கள் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஆப்பில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரே வீடியோவில் கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். ஓகேவா? அதே போல் ஆப் லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணாத இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ்க்கான ஆஃபர் அப்படிங்கிறது லிமிட்டட் டேஸ் மட்டும்தான் காய்ஸ் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக ஆப் லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் டேஸ் ஒன்லி இந்த ஆஃபர். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் நெக்ஸ்ட் சண்டே மார்னிங் 10 o'clock பி ரெடி காய்ஸ். ஸோ அதுக்கான போர்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ரெடியாக படிச்சுட்டு வாங்க. தேங்க்யூ.